ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. ஓகே, ஓகே. அங்க மைக் எது சவுண்ட் வரல யூடியூப்ல? அதான் மியூட் பண்ணிட்டீங்களா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். தட் இஸ் RE-NEET 2026க்கு என்னென்ன எம்சிக்யூஸ் நம்மளுக்கு தேவையோ, ஏன்னா எப்பவுமே எம்சிக்யூ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம எம்சிக்யூ தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ குட் ஈவினிங் சஞ்சித். ஐ ஹோப் நான் கொடுத்த ஷெட்யூல் நீ ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. எஸ், இஃப் நாட் தென் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட். ஏன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை, ஜஸ்டிஃபிகேஷன் ரீசன் எனக்கு என்ன பண்ணிடு, மெசேஜ் பண்ணிடு. சரியா? ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் தட். இஃப் நாட், அட்லீஸ்ட் இன்னைக்கு லேட்டாக பார்த்துட்டேன், இன்னைக்கு நான் 10 மணிக்கு மேலே தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னாலும் நாளைக்கு யூ ஹாவ் டு ஃபாலோ. ஃப்ரம் டுமாரோ யூ ஃபாலோ. ஸோ மேக் த டியூஸ்டே அஸ் வென்ஸ்டே. ஆல்ரைட்? ஸோ எவ்ரி டே I'll ஷேர் யூ த ஷெட்யூல். யூ ஹாவ் டு ஃபாலோ. பண்ணுறியா? ஓகே, வெரி குட். பண்ணுறேன் அப்படின்னா 6:30க்கு தானே அதில் ஷெட்யூல்லையே முடியும் கிளாஸு. 5 மணிக்கு எப்படி நீ வந்த? இங்க 5 மணி கிளாஸ் நீ ஏன் வந்த? ஓகே, யூ ஆல்சோ வாண்ட் ஷெட்யூலா? ஓகே ஓகே, குட் ஈவினிங் சஞ்சித். வெரி குட் ஈவினிங் யூ. யாழ்லு, வாசுகீஸ், அக்ஷயா 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 அக்ஷயா, டாக்டர் தாஜுத்தீன் எம்பிபிஎஸ். தாஜுத்தீனா? ஓகே. விபி எடிட்ஸ், ஹாய் ஹாய், குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் வணக்கம். எஸ் 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 எஸ், என் கிளாஸ் தானேனா? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை இல்லை இல்லை, டிசிப்ளின் அப்படிங்கிறது அப்படிதான் வரும். சரியா? டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளில் நம்மளுக்கு வராது. சரியா? அதனால ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிசிப்ளின் ஃபார்மேட்டில் நம்ம எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதா? அது யாராக இருந்தாலும் சரி, அது நம்ம டிசிப்ளின் மாறக்கூடாது. ஏன்னா ஷெட்யூல் மாறிச்சு, நம்ம ப்ராக்டிஸ் மாறிச்சு அப்படின்னா டிசிப்ளினும் மாறிடும். டிசிப்ளின் நம்ம வராது. That is very important to understand. Samira Sagar, medico student. Yes, start பண்ணிடலாமா? நம்ம கிளாஸ் எப்போவுமே டிசிப்ளின் தான். எஸ், ரைட் ரைட் ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ ஆல்சோ வாண்ட் ஷெட்யூல் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ, ஐ ஷேர் யூ த ஷெட்யூல், ஃபுல் டே ஷெட்யூல், ஹவு டு ஸ்டடி அண்ட் வாட் டு ஸ்டடி. சரியா? ஆல்ரைட், ஓகே 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 ஓகே. அக்ஷயா, உனக்கும் வேணுமா? சரி, இங்கே ஷெட்யூல் நம்ம கொடுக்க முடியாது. பர்சனலைஸ்டு ஷெட்யூல். ஆக்சுவலி ஐம் ஷேரிங் எவ்ரி ஒன் த பர்சனலைஸ்டு ஷெட்யூல். நம்ம சஞ்சித் சென்னைக்கு ஸ்டுடியோக்கு மீட்டப் அப்போ வந்திருந்தாரு, அதனால அவர்கிட்ட பேசி நம்ம பர்சனலைஸ் ஷெட்யூல் ஒன்று ஷேர் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு, பிகாஸ் காமன் ஷெட்யூல் அது எல்லாருமே கொடுக்கறது யூடியூப்ல எங்கே வேணாங்க அது கிடச்சிரும். ஓகே, சும்மா நீ கூகுள் ஜி சாட்ல போட்டாலே உனக்கு கிடச்சிரும். ஓகே, ஜி சாட்டுங்கிற பேர் கூகுள் சாட் ஜிபிடி, ஜெமினாயில் போட்டு ஏஐயில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பட் தட் இஸ் நாட் எஃபெக்டிவ். அப்போ எஃபெக்டிவ் எப்போ வரும்? when you have a personalized schedule for you. Okay, as according to you. Pylons ஆமாம், யூனிட்டி போலார் பைலன்ஸ். ஆர் ஐ நீட் டு ஓப்பன் பைலன்ஸ் ஓ பை ஆஸ்கிங் சார். பைலன்ஸ் தான்டா கண்ணா. சரியா? பைலன்ஸ் தான். யூனிட்டி இனிமேல் வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பைலன்ஸ் தான் வரும். ஸோ பைலன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டலாம். பட் இப்போ அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. Can I clear NEET if I start now full-fledged? NEET 2027 clear பண்ணிடலாம். 26 முடியாது. ஓகே, முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு நல்லா திட்டி அதுக்கப்புறம் லைவ் விட்டு வெளியே போயிடுது. பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லலை, பட் ஜென்ரலி அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. கடைசி 10 நாளில் படித்து நீட் கிளியர் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. நீட்லாம் கிளியர் பண்ண முடியாது. நீ ஒரு வருஷம் முன்னாடி நீ படிச்சிருந்த அப்படின்னா இந்த 10 டேஸ்லையும் நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் 20 டேஸாக என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த 20 டேஸும் நீ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருந்த அண்ட் 10 டேஸ் நெக்ஸ்ட் 10 டேஸும் நல்லா டிசிப்ளின்டாக படிக்கிற அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆனால் அந்த லாஸ்ட் 1 இயர்னு படிக்கல, ஏதோ ஏனோ தான் நீ போய் நீட் எழுதுனேன். இந்த கடைசி 10 நாள் மட்டும் படிச்சுட்டு ஃபுல்-ஃப்ளெஜ்டாக நீட் கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. 27ல் ஓகே, 27ல் நீட் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். இனிலேருந்து ஃபுல்-ஃப்ளெஜ்டாக படிச்சுன்னா 27ல் கண்டிப்பாக நீட் கிளியர் பண்ணிடலாம். சரியா? அந்த 27ல் நீ நீட் எழுதுகிற மாதிரி உனக்கு ஒரு ஐடியா இருந்தால் கீழே தம்ஸ் அப் கூட, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். சரியா? 27ல் நீட் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு
thumbs up கூட நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். many will join now. Let them join, no problem. 11 people are watching. Yes. Okay. Unfortunate lucky girl. Hi Tavanitra, good evening. Good evening. Good evening. Yes, Suresh, உனக்கு என்ன வேணும்? நீ 26ல எழுத போறியா 27ல எழுத போறியா? Put that in the chat box. சரியா? Yes. So first நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் எப்பவும் போல இல்லையா? கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் நம்ம எப்பவும் போல பண்ண போறோம். ஸோ ஹியர் இஸ் த கொஸ்டின் அண்ட் தட் போல்ல இருக்கு. குட் ஈவினிங் ஆதிநவி. குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். Okay. So without wasting time, we should get started, right? Yes. Okay. So right. जीवन उसी का नाम है. First question 91ல மீட்டப் எப்படி போச்சு குரு? மீட்டப் யா ஆஸ் யூஷுவல் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ நான் அந்த மாதிரி தான் போச்சு. சரியா? உங்களோட அட்டெண்டன்ஸை இதில் மார்க் பண்ணிடுங்க. சரியா? உங்களோட அட்டெண்டன்ஸ் என்ன பண்ணிருங்க, இதில் நீங்கள் மார்க் பண்ணிருங்க. எல்லாருமே கேபிட்டல் லெட்டரில் ஏன் டைப் பண்ணிருங்க. சரியா? எல்லாருமே கேபிட்டல் லெட்டரில் என்ன டைப் பண்ணிருங்க, ஏன் டைப் பண்ணிருங்க. புரிஞ்சுதா? ஏன் டைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட பேர் இதில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அண்ட் ஆப் கரெக்டாக வேலை செய்தான்னு செக் பண்ணிடலாம். நீங்கள் சாட் பாக்ஸில் போட்டு ஆப் எடுத்துக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு பைலன்ஸில் தான் போய் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ இதில் உங்களுக்கு அட்டண்டன்ஸும் கிடைச்சிரும் அண்ட் எல்லா கிளாரிட்டியும் கிடைச்சிரும். A for அக்ஷயா. எஸ் அக்ஷயா, A for அக்ஷயா. சரி, A for அக்ஷயா, A for அக்ஷயா. எஸ், இட்ஸ் நைஸ். ருத்திகா வி, ருத்திகா வி, ருத்திகா வி. செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாமா? சரி, எத்தனை பேர் இருக்கீங்க? சார் போல் ஸ்டாப் பண்ணுமா? சாரி 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 சாரி. எஸ், 7 பேர் தானா? யாரு வந்திருக்கா? லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட். ஸ்பாம் 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 ஸ்பாம். பண்ணு பண்ணு பண்ணு, நல்லதான் பண்ணு, ஸ்பாம் பண்ணு பண்ணு. சூப்பர். என்னோட சேட் ரேட் அதிகமாயிரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஐ எம் வெரி ஹாப்பி. நீ ஸ்பாம் பண்றதுனால சேட் ரேட் அதிகமாயிரும். சரியா? ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் தட். யூ கீப் டூயிங் ஸ்பாம். பசங்களா, மற்றவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அதை கவலைப்படாமல் உங்கள் ஆன்சர்ஸை போடுங்க. அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஆன்சர்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ லெட் ஹிம் டூ ஸ்பேம், தட் வில் இன்க்ரீஸ் மை சேட் ரேட். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி 10 பேருக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன், வந்து கிளாஸில் வந்து ஸ்பேம் பண்ணுங்கடா. ஓகே, அப்போ தான் சேட் ரேட் வந்து அதிகமாகும், நிறைய பேர் சேட் பண்ணுற மாதிரி ஆகும். ஓகே, அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் லைவ் முடிஞ்சோடனே அனாலிட்டிக்ஸ் வரும். அந்த அனாலிட்டிக்ஸில் இவ்வளோ சேட் அப்படியா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது வந்து ஒரு நம்ம வீடியோவை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சரி, ஸோ இட்ஸ் குட் டு ஹாவ் திஸ் ஸ்பேமர்ஸ். ஓகே, நல்ல விஷயம் தான். சரியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா கண்ணா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. டைமிங் 45 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணியாச்சு. சரியா? 45 செகண்ட்ஸ். டீ குடிச்சாச்சா? டீ குடிச்சுட்டு தான் கண்ணா வந்தேன். நான் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த ஆல்வியோலை
which set of conditions favors the formation of நான் pool start பண்ணிட்டேன் answer பண்ணுங்க favors the formation of oxyhemoglobin high PO2 high PCO2 high H plus concentration low PO2 high PCO2 high temperature high PO2 low PCO2 low H plus concentration low temperature so on என்ன ஆன்சர் வரும் ஆன்சரை மட்டும் சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம் உங்க ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்க சரியா உங்க ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம் பரவாயில்லடா 10 ரூபா தான் கொடுத்தேன் 10 ரூபாய்க்கு இவ்வளவு வேலை சரியா நீ 10 ரூபாய்க்கு இவ்வளவு வேலை செய்யறான் பையன் எவ்வளவு ஸ்பேம் பண்றான் வெரி குட் வெரி குட் வெரி குட் நாளைக்கு நான் 100 ரூபா தரேன் சரியா இல்ல இல்ல உனக்கு 20 rupees தரேன் நாளைக்கு 20 போட்டு தரேன் சரியா இன்னும் நல்லா ஸ்பேம் பண்ணும் 3 லைன் தான் இருக்கு ஒரு 5 லைன்ல போட்டு நீ டைப் பண்ணிருக்கணும்டா என்னடா டே 10 ரூபாய்க்கு கூட கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்கிற ஹாய் ரோஷினி ஹலோ ஹாய் ரைட் டே நீ ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி வர சொல்லுடா வியூஸ் அதிகமாகும் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர வேண்டியதானே நீ ஒருத்த மட்டும் பண்ணி எப்படிடா முடியும் அது நல்லாவா இருக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியில இருந்து வரணும் என்னடா டே பண்ற வேலையை கூட ஒழுங்கமா பண்ண மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா 10 டிஃப்ரெண்ட் ஐடியில நீங்க கிரியேட் பண்ணி ஒன்னா வரணும் அப்போதான் வாட்சிங் ஏறும் இப்ப 19 இருக்கிறது 29 ஆகும் புரியுதா அந்த மாதிரி பண்ணு நான் சொல்லித்தரேன் உனக்கு ஸ்பாமிங் எப்படி பண்றதுன்னு ஓகே சோ என்ன ஆன்சர் வரும் இந்த alveoli which set of conditions in the alveoli which set of condition favors the formation கரெக்டா favors என்ன ஆன்சர் வரும் favors அப்படின்னா மஞ்சள் கலர்ல கொண்டு வரலாம் சரியா மஞ்சள் கலர் சிங்சா yellow color which formation high PO2 correct high PCO2 வராது low PO2 வராது high PO2 low PCO2 low H plus concentration low temperature option 3 is the correct answer option 3 is the correct answer very good எத்தனை பேரு 7 பேரு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க குட் அடுத்த क्वेश्चन போயிரலாமா எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन in which of the following reactions okay இது என்னது நம்ம botany அதனால நம்ம என்ன பண்ணிரலாம் omit பண்ணிரலாம் during the S phase இது நம்ம botany avoid பண்ணிரலாம் இது நம்ம botany avoid பண்ணிரலாம் recombinant human insulin production yes please ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நான் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கம் ஆன் ஆன்சர் பண்ணுங்க BHFF is a good and I am not smoking is the best person I'm not able to attend the meeting today at the earliest time for that டேய் அது நல்லா இருந்துச்சுடா இது நல்லா இல்லடா இது நல்லா இல்ல ஹார்ட் எல்லாம் போட்டு அழுகிற ஸ்மோக்கிங் எல்லாம் போட்டிருக்க இது சரியில்லை கொஞ்சம் மெசேஜ் சேஞ்ச் த மெசேஜ் ப்ளீஸ் ஐடி சேஞ்ச் பண்ண சொன்னா மெசேஜை சேஞ்ச் பண்ணிட்டு டேய் ஐடி ஒரே ஐடி தானே என்னடா டேய் இது கூட பண்ண தெரியல உனக்கு காசு கொடுத்து பண்ண சொல்றாங்க பாத்தீங்களா அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அவனை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா எஸ் கரெக்ட் தான் அவங்க என்ன நினைப்பாங்க என்னடா ஒரு யூஸும் இல்லாம போச்சு சார் வென் RE-NEET 2027 ஸ்டார்ட் RE-NEET 2027 ஜூன் லாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிரும் ஆர் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆயிரும் ஜூன் எண்ட் ஆர் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆயிரும் சரியா ஹாய் நான்சி ஹலோ நான்சி ஹாய் தேவராஜன் ஆதினவி ஓகே ஹாய் எஸ் கண்டுக்காதீங்களா நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு ஜாலியா இருக்கும் இப்படி சாட் இப்போ நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதுதான் ஐ எம் மிஸ்ஸிங் தட் நிறைய பேர் வந்து பண்ணாங்கன்னா சாட் அப்படியே பயங்கரமா மேலே போகும் அப்போ வெளியில இருந்து பாக்குறதுக்கு என்ன எப்படி திரும்ப ஃபீல் ஆகும் வெளியில இருந்து யாராச்சும் ஸ்டுடியோ அந்த ஸ்கிரீன் பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஃபீல் ஆகும் ஐயோ இவ்வளோ சாட்டா அப்படின்னு ஸோ ஐ வில் பி வெரி ஹாப்பி சரியா எனக்கு இவ்வளோ சாட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெளியே ஷாக் ஆயிடுவாங்க பட் இவன் ஒருத்த மட்டும் வந்து பண்றானா அதுதான் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு ஐ நீட் மோர் தென் 10-20 யூ லவ் ஸ்பேம் ஐ லவ் யூ மேன் சூப்பர் சரியா 10-20 பேர் ஒரே ஐடியில வரான் பாத்தியா அதுதான் ஒரு ஐடி எடுத்துக்காது சாட்லயும் சரியா ஒரு 10 ஐடி வா எங்கடா போட்டிருக்கு பிசிக்ஸ் வளம் தான்டா போட்டிருக்கு
டேய் அகாடமிலாம் போடலடா. டிஷர்ட் பிசிக்ஸ் டிஷர்ட் தான் போட்டு வந்திருக்கேன். எஸ், அடுத்து என்ன கேன்சர் வரும்? recombinant human insulin production in E. coli involves recombinant human insulin production in Escherichia coli involves direct processing of pre-pro insulin into insulin by separate production of A and B chains followed by in vitro joining with the correct disulfide bond. இது இருக்கலாம். Production of pro-insulin with C-peptide தப்பு. Human-like processing of pro-insulin தப்பு. Option 2 should be the correct answer. கரெக்டா? Option B தான் கரெக்டான ஆன்சர் வரணும். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆப்ஷன் பி? 42 பேர். 3 பேர் தான் கரெக்டா, 42%. 3 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏண்டா? ஹாய் நிவேதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அன்னோன். எஸ் 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 எஸ். ஓகே, அவனே பிளாக் பண்ண சொல்றேன். நாளா பிளாக் பண்ணி உன்னோட என்ன சொல்றது, உன்னை நான் எதுக்கு நான் பெருசுப்படுத்தணும்? ஐ டோன்ட் கேர். ஏன்னா எனக்கு என்ன ஒரே வருத்தம் அப்படின்னா, நீ ஒரே ஐடியில வர. தட் இஸ் த ஒன்லி ஃபீலிங் ஐ ஹேவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a நியூட்ரல் அமினோ ஆசிட்? கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a நியூட்ரல் அமினோ ஆசிட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a நியூட்ரல் அமினோ ஆசிட்? Which of the following is a neutral amino acid? Which of the following is a neutral amino acid? என்னோட டீம்ல இருந்து பேக் எண்ட்ல இருந்து யாராச்சும் பாக்குறீங்கன்னா தயவு செய்து இவனை பிளாக் பண்ணிடாதீங்க. சரியா? நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா நான் லைவ் எண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். பிளாக் மட்டும் பண்ணிடாதீங்க. That is my request to all the back end team of PW Tamil Nadu. Okay, valine. Which one is a neutral amino acid? Which of the following is the neutral? ஆப்வியஸ்லி என்னது குளுட்டமிக் ஆசிட் வராது. ஆப்வியஸ்லி என்ன வராது? குளுட்டமிக் ஆசிட் வராது. அப்ப என்ன வரும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங்? சரி, உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, ஒரு குட் நியூஸ் தரேன் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே என்ன தரேன்? ஒரு குட் நியூஸ். என்னது? வாட் இஸ் தட் குட் நியூஸ்? குட் நியூஸ் இஸ் ரீநீட் எக்ஸாமினேஷன் பத்தி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு எனக்கு. அந்த நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நியூஸ் நியூஸ் நியூஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, ஸ்பேம் பண்ணுங்க நீங்களும். சரியா? I love spamming. Okay, yes. Which of the following is a neutral amino acid? Lysine, glutamic acid, valine and arginine. News ah? Okay. Yes, please. News. என்ன நியூஸ் தெரியுமா? ரீநீட் பத்தின ஒரு குட் நியூஸ். ரீநீட் எக்ஸாமினேஷன், ஓகே, ரீநீட் எக்ஸாமினேஷனை செக்யூரிட்டி டைட் பண்றதுக்காக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? லாக்டவுன். லாக்டவுன் என்ன தெரியுமா? ரீநீட்டே ஒரு பேட் நியூஸ். அதுல என்ன சார் குட் நியூஸ்? ரீநீட் ஒரு பேட் நியூஸ், பட் அதுலயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. ரீநீட் எக்ஸாம்னால லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். என்டிஏ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் அப்படின்னா ஃபேக் நியூஸா? ஃபேக் நியூஸ் கிடையாது, இது 100% ட்ரூ நியூஸ். லாக்டவுன் அப்படின்னா ரீநீட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல இருந்து, சரியா, சின்னதுல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கிற நீட் எக்ஸாம் ரீநீட்ல இன்வால்வ் ஆகிற அத்தனை பேர்த்தோட போன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்சஸ், ஆல் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வாங்கி ரீநீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்க ஐசோலேஷன் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்கள யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அண்டர் கேமரா சர்வேலன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. சரியா? பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. தட் இஸ் லாக்டவுன். சரியா? லாக்டவுன்னா எந்த நாள்ல நடக்கும்னு சொல்லல நானு. சரியா? எந்த நாள்ல லாக்டவுன் நடக்கும்னு சொல்லல. லாக்டவுன் அப்படின்னா யார் யாரெல்லாம் ரீநீட் 2026ல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, ஈவன் ஸ்மால் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் அவங்களை தூக்கி பிக் பாஸ் ஹவுஸ்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க. சரியா? அண்டர் 24/7 கேமரா சர்வேலன்ஸ் வித்தவுட் எனி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஓகே, கிளியர்? நம்பர் 1. நம்பர் 2, நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் வேலை பார்க்க போகுது. பட் அதர் தன் தட் எல்லாத்தையும் பிடிச்சி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அதுதான் லாக்டவுன். ஸோ திஸ் மேட் த செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் மோர் டஃபர்
and stronger அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிடபிள்யூ ஸ்டாஃப்க்கு லாக்டவுனா? ஏன்டா நாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது இல்லைல்ல. ஓகே, கிளியர்? எஸ். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹோல் இந்தியா லாக்டவுன். ஹோல் இந்தியா லாக்டவுன்லாம் கிடையாது, அந்த பர்டிகுலர் பீப்புள் மட்டும் தூக்கி லாக்டவுன்ல போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் வருமா? இந்த கொஸ்டின்லாம் வருமான்னு கேட்டா எஸ், ஆப்வியஸ்லி there is a high possibility. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 10 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 97. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த கிவன் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நான் போட போறேன். தோ நான் இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கல, ஏன்னா இது வந்து நம்ம பாட்டனி. சரியா, அடுத்தது நம்ம ஜுவாலஜி அப்படின்னு போனா எஸ், இதுதான் நம்மளோட ஜுவாலஜி கொஸ்டின். சரியா, இதுதான் நம்மளோட ஜுவாலஜி கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Given below are two statements. One is labeled as assertion A and other is labeled as reason R. Assertion: the geological history of Earth closely correlates with the biological history of Earth. Reason: Earth is very old, not thousands of years as thought earlier, but billions of years old. In the light of our statement, choose the correct answer. Yes, என்ன ஆன்சர் வரும்? போல் முடிய போது, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. பேட் கிளாஸ் வியூஸ் ஆர் வெரி லோ. அப்படியாடா? அதனால தான் உனக்கு சொன்னேன் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வான்னு. நீ அதையும் செய்ய மாட்டேங்கிற. என்னடா டே இப்படி இருக்க? 10 பேர்த்த கூப்பிட்டு வாடா. See, if you don't understand Tamil, let me tell you one thing. Bring spammers like you, 10, 15 members, 20 members, 30 members. Bring and stay here for 3.5 hours. That will increase my count if you are very much worried about my count. Okay, view count. I love those people. I love you, man. Lifelong achievement. Okay, I love you. Why? Because you are increasing my chat rate. Okay, increasing my chat rate. So bring more people like you. I will be very happy. Do spamming here. I will promote. Okay, I will ask you all to come here. All spammers, do as much spamming as you can, because I love you people. You will increase my views. You will increase my chat rate. You are doing good thing to me, na? I'm so happy. Okay, right. அடுத்தது next, what is the correct answer? ரெண்டுமே correct and reason is the correct explanation of given assertion. Okay, which means assertion என்னது இங்க correct, reason இங்க என்னது correct, and they are correlating. Yes, so both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion, right? So B illada, A is the correct answer. Okay, they are correlating. The geological history of Earth closely correlates with the biological history of Earth, because Earth is very old, not thousands of years as was thought earlier, but billions of years old. It's not the correct explanation. Correct, not the correct explanation. Relation idhula illa, relation idhula illa. Answer key as per NTA, answer key, the given answer key as per NTA is A. Okay, but I don't feel they have any connection. Yeah, எனக்கு எந்த ஃபீல் வரல. பட் ஆன்சர் கீல என்ன கொடுத்துருக்கு? ரீசன் இஸ் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கு, பட் ஐ டோன்ட் ஃபீல் எனி கனெக்ஷன். Why? Because here they are talking about the zoological history of Earth and biological history of Earth and the relation between them. In reason they are talking about Earth life and okay, Earth age they are talking about. So which means both are somewhere not, சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கா? எஸ், சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. சரியா, பட் ஆன்சர் கீழே ஏன் கொடுத்துருக்காங்க? சரி, ஆன்சர் கீழே ஏன் கொடுத்துருக்கறனால ஏன் சொன்னேன், பட் யா ஸ்டில் ஓகே.
Sir, I will be there in few minutes, sir. Please allow me. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வீட்டுக்கு தூக்கணும் சார். இது வீட்டு தூக்கணுமா? வீட்டு தூக்கணுமா? கண்ணா, எந்த ஒரு தப்பான செயலையும் இறங்கக்கூடாது. யாரோட வீட்டை தூக்கணும் நீ? வீட்டை தூக்குறது ஹனுமானா நீ? ஓகே, அடுத்தது சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்னது? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி சரியா? அடுத்த கேள்வி எஸ். ஹீமோகுளோபின் வெரி இம்பார்ட்டன்ட். The given below are two statements. Each hemoglobin molecule is made up of 4 polypeptide chains, 2 alpha, 2 beta chains in adult. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா இப்போ ஃபீட்டல் அப்படின்னு பார்த்தா அதுல ஆல்பா பீட்டா காமான் இருக்குல்ல, டெல்டா, அது மாறும். அடல்ட்ல தான் 2 ஆல்பா 2 பீட்டா இருக்கும். மற்றதுல there are 3 different types of hemoglobin: fetal hemoglobin, infant hemoglobin and adult hemoglobin. இந்த மாதிரி 3 different hemoglobins இருக்கு. நம்ம பாடியில அதிகமான ஹீமோகுளோபின் ஆல்பா அண்ட் பீட்டா தான். சரியா? மோர் ஹீமோகுளோபின் ஆல்பா பீட்டா தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அடல்ட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொன்னா ஆல்பா அண்ட் பீட்டா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் 100% என்னது? கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹீமோகுளோபின் ஹேஸ் high affinity for carbon monoxide forming carboxy hemoglobin. கார்பன் மோனோஆக்சைடுனால கார்பாக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரியா? which means yes, this is also correct. சரி, ஹை அஃபினிட்டி இருக்கா? ஹை அஃபினிட்டி இருக்கு. சரியா? ஹை அஃபினிட்டி இருக்கு. ரைட்? ஹை அஃபினிட்டி is there, which means this is also correct. But the question is, கார்பன் மோனோஆக்சைடு ஃபார்ம் ஆகும்போது கார்பாக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுமா? எஸ், கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். சரியா? கார்பன் மோனோஆக்சைடு. பட் இன்னொரு விஷயம், கார்பன் மோனோஆக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகிற பாயிண்ட்ல பைண்ட் ஆகுமா, இல்ல ஆக்சிஜன் பைண்ட் ஆகிற இடத்துல பைண்ட் ஆகுமா? தட் இஸ் ஒன் மோர் கொஸ்டின் இல்லையா? ஓகே, புரியுதா? Carboxy hemoglobin will form due to the binding of carbon monoxide or carbon dioxide or both. Question புரியுதுல உங்களுக்கு? Carboxy hemoglobin, carbon monoxide binds to, yes, correct தானே? yes, statement correct தான். சரியா? statement correct தான். right? test எழுதியாச்சா? very good, very good, very good. so answer option 1. ஓகே, 9 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஏன்னா அஃபினிட்டி 250 to 300 டைம்ஸ் அஃபினிட்டி அதிகம் தானே. குட் ஈவினிங் சார், எனி சேஞ்ச் இன் டுமாரோஸ் அமரன் கிளாஸ்? எஸ், தேர் இஸ் a change in அமரன் கிளாஸ். there is a change. அபி சார், ஓகே, ஆமா, பிகாஸ் டுமாரோனா ஐ ஹாவ் டு கோ அண்ட் பிக் சம்மன் ஃப்ரம் த ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதனால 5 o'clock கிளாஸ் நான் எடுக்க போறது கிடையாது. I will be taking class by 8:30 sir. 8:30 slot தான் நான் எடுக்க போறேன். ஸோ கண்ணா அமரன் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு என்னோட கிளாஸ் 8:30க்கு வரும். மோஸ்ட்லி நீங்க இருக்க மாட்டீங்க, ஆப்வியஸ்லி வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் 1 or 2, என்னோட நாளைக்கு அமரன் கிளாஸ் 8:30க்கு வரும். ஸோ தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச் சார். பிகாஸ் ஆஃப் மை சம் பர்சனல் ரீசன் ஐ ஹாவ் டு ரன் சம்வேர். ஓகே, had your questions has come in NEET 2026 May 3. நான் சொன்ன கொஸ்டின்ஸ், நான் சொன்ன டாபிக் வந்திருக்குடா கண்ணா. அவுட் ஆஃப் 45 டாபிக் நான் கொடுத்த 45 டாபிக்ல 43 டாபிக் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி வந்திருக்கு. 45 டாபிக் நான் லிஸ்ட் அவுட் பண்ணதுல 36 டாபிக் எக்ஸாக்டா டைரக்டா அப்படியே வந்திருக்கு. விச் மீன்ஸ் நான் சொல்றது தான் வரும். புரிஞ்சுதா? இல்ல சார், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ ஹாவ் டு go to pick someone from the airport. Okay, my mother-in-law. Oh, I understood. Okay, நீங்க சொன்னதுக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு. Please take care ன்னு சொன்னீங்க because my mother-in-law is coming. I understand sir. I have to be little careful and I have to take care of myself because she is coming. So mother-in-law சொன்னாலே ஒரு கஷ்டம் தான். என்ன பண்றது? I have to be like that. நான் அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்டுடியோக்கு பேசாம துணிமணி எல்லாம் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு. மாமியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் டு டேக் கேர் of myself.
ஓகே. ஏன்னா இப்ப கூட்டணி கட்சி அது ஆயிரும். மாமியார் மாமியார் பிளஸ் ஒய்ஃபோட தம்பியும் வரான். பிளஸ் ஒய்ஃப் 3 பேர் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருவாங்க. நல்லது இல்லடா. ரொம்ப மோசம்டா சஞ்சித். கல்யாணம் பண்ணி பாரு தெரியும். சரியா? அடுத்த கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, please. This is the next question. What is the question? The malarial parasite requires. Sir, I have one clip from Samaran Bas saying that questions will come from this content only, and now it's true. Yes, obviously, obviously, obviously. You have that clip. Please share. Please share. Please share. Please share. Please share that clip. நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுறேன். எனக்கு அந்த கிளிப் ஷேர் பண்ணு. ஸ்பேமர் போயிட்டான். பதுக்கு சொன்னேன் சார். அப்படியா? நல்லதுதான்டா. அவன் வந்து கண்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றது. கொஞ்சம் ஒரு தெரியல. These people are idiots. Okay, anyways. The malarial parasite requires two hosts, human and mosquito. See, this life lesson I'm telling you, this is one kind of a life lesson I'm giving you. யார் வந்துட்டு சி புத்தா கௌதம் புத்தா ஓகே ஐ திங்க் கௌதம் புத்தான் தான் நினைக்கிறேன் ஐ எம் நாட் வெரி ஷியோர் அபவுட் தட் பட் ஐ திங்க் கௌதம் புத்தா ஒன் செட் தட் உங்களோட சார் வென் வில் பிடபிள்யூ நீட் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் நீட் கிளாஸ் ஜூன் எண்ட் ஆர் மேபி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கண்ணா ஜெரி நிறைய பேரை கூப்பிட்டு வர சொன்ன ஓடிட்டான் ஓகே இன் விச் பிளாட்ஃபார்ம் ஐ நீட் டு ஷேர் சார் ஐ டோன்ட் ஹாவ் யுவர் நம்பர் கேன் ஐ ட்ரை இன் இன்ஸ்டாகிராம்ல வராது ஐ வில் ஷேர் மை நம்பர் ஹியர் okay 8838074070 this is my number please do not spam நம்பர்ல கால் பண்ணி ஸ்பேம் பண்ணாதீங்க தயவு செய்து this is just for your emergency purposes or for your doubts or for any help academic related help அதுக்காக நான் கொடுக்குறேன் அதுக்காக பிடபிள்யூ அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்கு சாரி டிஸ்கஷன் குரூப் இருக்கு அதில் போடலாம் பட் சப்போஸ் கூச்சமா இருக்கு முடியலனா திஸ் இஸ் மை நம்பர் வாட் யூ கேன் ட்ரை சரியா டூ நாட் ஸ்பேம் இங்க பண்ணாதீங்க தயவு செய்து இல்லைன்னா நான் ஃபோனை உடச்சு விட்டுருவேன் ஆல்ரெடி என் ஃபோன் உடஞ்ச மாதிரி தான் இருக்கு புது ஃபோன் வாங்கியிருக்கேன் அதுவும் உடச்சு விட்டுருவேன் சரியா ஸோ பண்ணிடாதீங்க ரைட் ஓகே அடுத்தது சரி என்ன ஆன்சர் வரும் இதுக்கு so the malarial parasite requires two hosts human and mosquito correct to complete its life cycle correct hemocyanin is a toxic substance released from the ruptured rbc which is responsible for chills and high fever yes both are correct but they are having different things so yes but both are correct both statement 1 and statement 2 are correct option a is the correct answer உங்க பவர் உங்களுக்கே தெரியல அப்படியா ஏன் பவரா ஸோ என்ன கௌதம் புத்தா என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்தவங்கனால நம்மளோட மைண்ட் நம்மளோட பிரெயின் ஓகே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா யூ ஆர் நாட் இன் யோர் ஓன் கண்ட்ரோல் யூ ஆர் இன் சம்படி எல்ஸ் கண்ட்ரோல் யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யோர் மைண்ட் your mind should not get distracted or disturbed or changed or frustrated or irritated because of someone else activity சரியா you need to filter out what you have to you should take in and what you should not okay that filtering process that should be good okay and that you have to follow okay right rub with fast ரப் பண்ணிட்டேன் ஒண்ணுமே ஆகலையே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन according to the human genome project the largest known human genome dystrophin consists of நம்மளுக்கு தேவையில்லை பட் 3164.7 million தான் இதுல அதிகமா இருக்கு சோ அதுவா தான் ஆன்சரா இருக்கும் பட் எனிவேஸ் நம்மளுக்கு அது சம்பந்தம் இல்ல why because it is a botany question number 105 please answer பண்ணுங்க பார்க்கலாம் question number 105 answer பண்ணுங்க question number 105 question number 105 question number 105
பாய் சார், நான் என் தங்கச்சி புக்குக்கு அட்டை போட வேண்டியது இருக்கா? நான்சி, என்ன நான்சி? கதகளி கிளப் ஒய்டி சேனல். சார் ஸ்பீக்கிங் லைக் கதகளி கிளப் ஒய்டி சேனலா? என்னடா சொல்ற? ஸ்பேமர் கம் பேக், சைமன் கோ பேக் மாதிரி. என்ன ஆன்சர் வரும்? The correct sequence of events by which Bt toxin kills insects after ingestion is active cryprotein is ingested, தப்பு. Protoxin crystals ingested, correct. Activated by alkaline pH, தப்பு. Cryprotein enters insect cells, blocks ATP. Cryprotein injected into insect hemolymph, activate immune response, kills insect. ஐயோ, புரோட்டோட்ராக்சின் ஆக்டிவேட்டட் பை ஆல்கலைன் பிஹெச். கரெக்ட். ஆல்கலைன் தானே கரெக்ட், அசிடிக் தான் தப்பு. ஓகே, அசிடிக் தப்பு, ஆல்கலைன் கரெக்ட் தானே? எஸ். So option 2 will be the correct answer. Protoxin crystals ingested activated by alkaline pH of insect gut binds to the midgate of epithelium receptor create. Yes, option 2 is the correct answer. Okay. Bye bye Nancy. போயிட்டு வாங்க. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சார் செஷன் 10 மணி வரைக்கும் போகுமா? கிடையாது. இந்த செஷன் 8:30 to 8:45 முடிஞ்சிடும். ஏன்னா நெக்ஸ்ட் செஷன் அனிமல் கிங்டம் பார்ட் 2, அனிமல் கிங்டம் பார்ட் 2 அது இருக்கு நம்மளுக்கு 9 o'clock. சரியா? ஸோ 9 o'clock இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதை நம்ம அனிமல் கிங்டம் பார்ட் 2 அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்மளுக்கு ஏன்னோ செஷன், இந்த செஷன் கொஸ்டின் செஷன் முடிஞ்சிடும். அனிமல் கிங்டம் பார்ட் 2 செஷன் இருக்கு 9 o'clock. ஸோ அதுக்கு மறக்காம நீங்க வந்துருங்க. புரிஞ்சுதா? எஸ். கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? வேணாமா? எதுக்கு ஃபாஸ்டா போயிட்டு என்ன பண்ண போறோம்? இங்க ட்ரெயினா பிடிக்கணும். Identify the correct statement regarding the mechanism of hormone action. Hormones producing effects by binding to membrane bound receptors generally enter the target cell. Cortisols interact with intercellular receptors. 12th ki important topic. 12th ki important topic. Chapter 1, Chapter 2, Chapter 3, Chapter 4, Chapter 5, Chapter 6, Chapter 7, Chapter 8, Chapter 9, 10, 11 and 12. Okay, these are important chapters. Identify the correct statements regarding the mechanism of hormone action. Hormones producing effects by binding to membrane bound receptors generally enter the target cell. Cortisol interacts with intracellular receptors. Second messengers like cyclic AMP, IMP, IP3s are generated by steroid hormones. Iodothyronins. என்ன ஆன்சர் வரும்? கண்ணே கலைமானே கண்ணின் மயில் என்ன கண்டேன் உன்னை நானே. Yes, in answer வரும். Option B is the correct answer. Sir, I will do this question practice in better confidence, but I will nervous in exam hall. அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே, அதுதான் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுனால தானே பிரச்சனையே வருது. ஸோ எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்மோன்ஸ் ப்ரொடியூசிங் எஃபெக்ட்ஸ் பை பைண்டிங் டு மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசெப்டர்ஸ் ஜெனரலி என்டர் த டார்கெட் செல், தப்பு. ஓகே, கார்டிசால் இன்டராக்ட்ஸ் வித் இன்ட்ராசெல்லுலர். ஏன்னா இங்க பாருங்க, ஹார்மோன்ஸ் ப்ரொடியூசிங் எஃபெக்ட் பை பைண்டிங் டு மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசெப்டர் ஜெனரலி என்டர் த டார்கெட் செல். மெம்ப்ரேன் பவுண்ட்னாலே அது ப்ரோட்டீன் உள்ள என்டர் ஆகாதனால தான் மெம்ப்ரேன் பவுண்ட். சரியா? தப்பு. கார்டிசால் இன்டராக்ட்ஸ் இன்ட்ராசெல்லுலர் ரிசெப்டர்ஸ், கரெக்ட். ஓகே, கார்டிசால் என்னது உள்ள என்டர் ஆக முடியுமா? எஸ், என்டர் ஆக முடியும். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். Second messengers like cyclic AMP and IP3 are generated by steroid hormones, தப்பு. ஏன்னா அது protein hormones தான் secondary messengers activate பண்ணும். Iodothyronins mostly regulate gene expressions or chromosome function, 100% correct. So answer B and D only, option 2. Okay, correct.
Right. Option B is the correct answer. Okay, yes. 12 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வித்யாஸ்ரீ, முகமது சுஹைல், அன்னோன், பிரியதர்ஷினி, ஜுட்டுரு, யாழு, மெடிக்கோ ஸ்டூடெண்ட் நேம்ஸ், ரித்து ஹாசினியம், சஞ்சித் கிருஷ்ணன், பொன் அச்சயா, தங்கமான அச்சயா, ரோஷினி அரோல், சஞ்சித் அண்ட் கே ஜோதி. கே ஜோதினா கிருத்திக ஜோதியா? கார்த்திக ஜோதி. ஃபைனலி சார் பிளாக்ட் மீ. டே அறிவட்டவன, யூ இடியட். गधे के बच्चे. Yes, answer பண்ணுங்க. Question number 107. Please answer. Good evening, Chandru. Very good evening, Dakanna. 5 question answer பண்ணலையா? ஐயோ, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, so sad. Good evening, good evening, good evening. சரி, போல்ல யாரெல்லாம் வந்து டாப் பண்றாங்களோ, போல்ல டாப்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளாப் பண்ணி பாராட்டணும் அண்ட் காங்கிராச்சுலேஷன் சொல்லணும். சரியா? அண்ட் கிளாப் பண்ணி கிளாப் பண்ற இமோஜி, ஹார்ட் இமோஜி அதெல்லாமே கொடுக்கணும். சரியா? எஸ், சாக்லேட், ஃப்ளவர், என்னென்ன கொடுக்க முடியுமோ இமோஜில அது எல்லாத்தையும் கொடுக்கணும். உத மட்டும் கொடுக்கக்கூடாது. சரி, கிளியர்? என்ன ஆன்சர் வரும்? ரிகார்டிங் த சோடியம் பொட்டாசியம் பம்ப் இன் நியூரான்ஸ் விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? இட் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொன்னா இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் 3 சோடியம் அவுட்வர்ட் அண்ட் 2 சோடியம் இன். இது கரெக்ட். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் 2 சோடியம் அவுட்வர்ட், தப்பு. 3 சோடியம் அவுட்வர்ட், 2 சோடியம் இன்சைட். இட் யூட்டிலைசஸ் ஏடிபி. சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படினாலே என்னது? இட் யூட்டிலைசஸ், இஸ் இட்? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். கரெக்ட்? கரெக்ட். அப்படின்னா நம்மளுக்கு ஏ கரெக்ட், இது வராது. ஆப்வியஸ்லி இதுவும் வராது. ஆனா பி தப்பு. பி என்னது? தப்பு. சி கரெக்டா தப்பா? டி கரெக்ட். சரியா? அப்படின்னா என்னது? ஆப்ஷன் 3 will be the correct answer. Option C will be the correct answer. Yes, yes, right. Option C will be the correct answer. யார் டாப்ல இருக்கா அப்படிங்கிறது இப்போதைக்கு வரைக்கும் டாப்ல யார் இருக்கா? நம்ம, ஓ மை குட்னஸ், சஞ்சித் கிருஷ்ணன் இஸ் த டாப்பர். இப்போ வரைக்கும் சஞ்சித் கிருஷ்ணன் இஸ் த டாப்பர். சரியா? சஞ்சித் கிருஷ்ணன் இஸ் த டாப்பர். அண்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 1 crore கொடுங்க. டேய், அது எனக்கே கிடைக்காதுடா. ஹோல் இயர்ஸ் பேக்கேஜ் சேர்த்துனாலே 1 crore வராதுடா. ஒரு வருஷம் சம்பளம் கூட கிடையாது எனக்கு 1 crore. சேட்ல? எஸ், ஐ நோ, இட் இஸ் வெரி சேட். சார் மீ இன் விச் பிளேஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சித் கிருஷ்ணன், ரெண்டாவது வித்யஸ்ரீ, மூணாவது வாசுகி, அன்டிஃபைன்ட் வாசுகி, அன்டிஃபைன்ட். ஓகே. நாலாவது மெடிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் முகமது சுஹைல், டாக்டர் நிவேதா, டாக்டர் நிவே எம்பி, பொன் அச்சயா, கோல்ட் அச்சயா, ஆதிநவி, ஜோதி, யாழு, தவனேத்ரா, பிரியதர்ஷினி, ஜுட்டுரு, அக்ஷயா, பாஷினி, ரோஷினி அருள், சஞ்சித். என்னடா இன்னொரு சஞ்சித் வந்துருச்சு? டேய், ஓகே. Ritu Hasini, Ritu Kavi, Harish, unknown, it's me, Nancy, unfortunate, lucky girl, 21st place, Chandru, Anu, Arun Murugan, then Sai Niranjan, then Devarajan, Kamal Kamalesh, and Arun Kumar fans. Okay. Arun Kumar, யார் அது? தருண் குமார். டி தான் என் பேர் வரும். 1 கோடியா? ஆமா, சஞ்சித்துக்கு கொடுத்துடலாம் 1 கோடி. அதுக்கு என் பாதி சொத்து தான் எழுதி தரணும். அது கூட 1 கோடிக்கு வருமானு தெரியலையே. ஓகே. ஸோ எல்லாருமே சஞ்சித்துக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிருங்க பார்க்கலாம். எல்லாருமே இப்போ இமோஜிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஹார்ட், லவ், ஃபயர், தம்ஸ் அப், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டைப் பண்ணி போடுங்க. கைத்தட்டல் போடுங்க. சில கொஸ்டின்ஸ் ஒயிட்டில் ஆன்சர் பண்ணால் பைலன்ஸ் எடுக்கல சார். அப்படியா? எனக்கு அப்படி தெரியலையே. சரி, எஸ், எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், லவ், ஹார்ட் எல்லாம் போடுங்க. சஞ்சித், சஞ்சித் பேரோட பக்கத்துல
ஓகே, ஸோ சஞ்சித் டாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் யாரு? நம்ம வித்யாஸ்ரீ. பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, ஒரு 3 மார்க் டிஃபரன்ஸ், விச் மீன்ஸ் 15 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 15 இல்லை 12 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 12 மார்க் டிஃபரன்ஸ் எங்கேயோ எடுத்துட்டு போயிடும். சரியா, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரேங்க், 3 lakhs ரேங்க் தூக்கி போட்டுரும். 200 ரூபா கொடுங்களா? சரி, நேரில் மீட் பண்ணுங்க. நான் 200 ரூபா இல்லை, உனக்கு 20 ரூபா தரேன். 20 ரூபா ஓகே, 20 rupees ஃபைன், ஒரு டீ வாங்கி தரேன். ஓகே, எஸ், கிளியர். ஆல் ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். சஞ்சித், நீ தேங்க்யூ சொல்ல மாட்டேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல் கிடையாது, தேங்க்யூ ப்ராப்பரா எழுதி சொல்லு எல்லாத்துக்கும். திஸ் இஸ் கால்ட் சோஷியலைசிங். யூ ஹேவ் டு சோஷியலைஸ் டு எவ்ரிவன். சஞ்சித், அட்ரஸ் சென்ட் மீ சார். அட்ரஸா? எதுக்குடா? 20 ரூபா வாங்குறதுக்கு 20 ரூபா வாங்குறதுக்கு 2000 செலவு பண்ணி வருவியா? நீ எவ்வளோ பெரிய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், ஒன்னை தான் வந்து எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக ஹையர் பண்ணணும். எப்படிடா உன்னால இப்படி சொல்ல முடியுது? 20 ரூபாய்க்காக நீ 2000 செலவு பண்ணி வர போற. அட்ரஸ் கேட்குறேன். சரி, அட்ரஸும் நான் கொடுத்துட்றேன். இதுல என்ன இருக்கு? A patient represents high blood calcium level, bone resorption and kidney stones. This condition is most likely caused by hypersecretion of. இப்போ என்ன கேள்வி? கேள்வி, the patient presents with high blood calcium level. சரி, bone resorption. சரி, போன் ரிசார்ப்ஷன் அப்படின்னா பாராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆயிருக்கும். கரெக்டா? ஏன்னா பாராதைராய்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? A patient presents with high blood calcium levels, bone resorption and kidney stones. This condition is most likely caused by hypersecretion of thyrocalcitonin, PTH, thymosin or aldosterone. Obviously என்ன ஆன்சர் வரும்? parathyroid hormone. ஏன்னா parathyroid hormone is responsible for responsible for calcium rise in the blood, and how it does? By bone resorption. கரெக்டா? சார், ஜூலை 9th யக்கீன் நீட் ஸ்டார்ட் ஆகுதா? அப்படியா? வந்துருச்சா? தெரியலையே. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். I am big fan of you, sir. Oh, thank you so much, Chandru. PW Bangalore Studio, Bangalore, Karnataka, India, Asia, Earth, Milky Way Galaxy. Okay, answer is parathyroid hormone. Parathyroid hormone. Correct? B is the correct answer. B is the correct answer. சரி, நிவேதாக்கு சாக்லேட் கன்ஃபார்ம். Even 20 rupees looks like 2000 for me, sir. அப்படியா? அவ்வளோ என் மேல காதல் உனக்கு? ஏன் சந்துரு, அவ்வளோ காதல் என் மேல? என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், உன்னை வீடு தேடி வந்து உதைப்பா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும், ஐயா என் பையன்தான் சந்துரு, சந்திரா கிடையாது. லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் ரைப்டா? தெரியல, செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். I think he's dead. Okay, next question. Okay, next question. Read the following statements about enzymes. ஐயோ, யார் பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தப்பு. சாரி. சாகல, அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிளாக் ஆயிருக்கும், டெலிட் ஆயிருக்கும். ஃபேன் மீன்ஸ் காதலா சார்? அன்பு, காதல் எல்லாம் ஒன்று தானே? சரியா? எஸ். மெடிக்கோ ஸ்டூடெண்ட். ஃபா மூவ்மெண்ட். ஆன்சர் பண்ணுங்க இந்த क्वेश्चनக்கு. ஃபா மூவ்மெண்ட்ஸ். நிவேதா, நீ எல்லாம் இப்படி பேசுறது, நிவேதான்னு நினைக்கிறேன் உன் பேரு. ஓகே, நீ இப்படி பேசுறதுனால உனக்கு நான் காசு கொடுத்து இப்படி பேச சொல்றேன்னு நினைச்சுக்குவாங்க எல்லாரும். பட் என் நிவேதா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் ஜென்யூன் லவ் ஃபார்
teacher, okay, who is standing here. நிவேதாக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. Or maybe attachment towards the channel. Suppose நான் இந்த PW விட்டுட்டு நான் போயிட்டேன், ஓகே, சப்போஸ் நான் போகலை, ஓகே, ஐம் நாட் கோயிங், ஐம் நாட் லீவிங், ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். சப்போஸ் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சப்போஸ் தருண் திவாரி அகாடமி ஆர் டி ஸ்கொயர் அகாடமி, அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாஸஸ், ஆர் தருண் வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன், பயாலஜி வாலா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் அங்கே வருவீங்க? வர மாட்டீங்க தானே? அங்கே வியூஸ் இருக்கும் 1, 0, 2 அப்படின்னு. சரி, அப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன் சார். அப்படியா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? லெட் மீ சி. Read the following statements about enzymes. Low temperature preserves the enzyme in a temporarily inactive state. சரி. High temperature destroys enzymatic activity because proteins are denatured by heat. Correct. Competitive inhibitors change the Vmax of the reaction. Okay, Vmax என்னது? Maximum. So, suppose competitive inhibitors change the Vmax of the reaction, we can say yes, it is correct. ஓகே, காம்படிட்டிவ் இனிபிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? விமேக்ஸை சேஞ்ச். ஹாய் சார், ஆக்சுவலி உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சேன், பட் லேட்டாக தான் வந்தேன், சாரி. தட்ஸ் ஓகேடா. ஃபாசி, மை சப்போர்ட் ஃபார் எவர். என்ன குரு, நான் வர மாட்டோம் குரு. மாட்டோமா குரு? அதானே. சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகாது? சேஞ்ச் த விமேக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ த கொஸ்டின் ஹியர் கம்ஸ். The question here comes is what? The question here comes. Read the following statements about enzymes. Okay. Low temperature preserves the enzyme in a temporarily inactive state. High temperature destroys enzymatic activity because proteins are denatured by heat. Competitive inhibitors change the Vmax of the reaction. The catalytic cycle involves the formation of a transient enzyme substrate complex. Which of the following statements are correct? Won't come regularly because we'll be in a medical college. Maybe come to your chats and say your college name and go. Oh my god, so super, super. Illa sare, na unga fan da sir, my one of the best bio sir. It's true for my heart. I think here also many students feel that. Bio by TT sir channel. ஐயோ, அது நான் எப்போ 2016 அது நான் சும்மா ஒரு பேஜுக்கு கிரியேட் பண்ணதுமா, அதெல்லாம் இல்லை. சரியா? So, எது statement correct? First statement correct, second statement correct, third statement தப்பு, fourth statement correct. சரியா? என்னது correct? Why? Because Vmax of the reaction, competitive inhibitors do not change அப்படின்னு வரணும். என்ன வரணும்? Do not change the Vmax of the reaction. Why? Because when we increase the substrate concentration, சரியா? Substrate concentration increase பண்ணா நம்மளோட என்ன ஆயிரும்? சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா நம்மளோட என்சைம் காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸோட ஆக்டிவிட்டி என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். சரியா? ஸோ கேம் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. பட் விமேக்ஸ் வந்துட்டு என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது. Vmax will remain unchanged. Why? Because it's a competitive inhibitor. Competitive inhibition என்னது? நம்ம சப்ஸ்ட்ரேட்டோட சேம், எந்த என்சைம்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனா சப்ஸ்ட்ரேட் மாதிரியே என்ன இருக்கும்? நம்மளோட காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரும் இருக்கும். ஸோ சப்ஸ்ட்ரேட் அதிகப்படுத்திட்டா ஆப்வியஸ்லி இன்ஹிபிட்டரோட ஆக்ஷன் கம்மியாயிரும், சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆக ஆரம்பிச்சிரும் வித் மோர் என்சைம். ஸோ வித் மோர் என்சைம் இஸ் மோர் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ Vmax will not change. சரியா? காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னால Vmax சேஞ்ச் ஆகாது. which means A, B and D is the correct answer. Okay, A, B and D is the correct answer. Option 2 is the correct answer. Anyone want money means send phone number, I will pay. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்டா உனக்கு, நான் நம்பர் 1ல நிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுடு. நான் ரொம்ப கம்மியாச்சு. ஐயோ, poor will become poor because of his mentality. Okay.
பணம் கொடுக்கறதா இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? Chandru is the investor here actually. So let me introduce Chandru to everyone. Here Chandru is one of our investor. Okay, investor of Tarun Tiwari personally. Okay, so invest எப்பவுமே ஏதாச்சும் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஈவன் ஹீ இஸ் டு இன்வெஸ்ட் அவர் பில்கேட்ஸ் ஆல்சோ. பில்கேட்ஸுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் நம்ம சந்துரு. சரி, ஹி வாஸ் இன் த மைக்ரோசாஃப்ட் office also for 3 years and then he went to ஜியோ. ஓகே, ஜியோவில் அம்பானிக்கு வந்துட்டு ஜியோட ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சந்துருவோட $250 பில்லியன் வந்துட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி இருக்கும்போது நான் 10,000 ரூபா கேட்குறேச்சு, எனக்கு கேவலமா இல்லை தருண் திவாரி? உனக்கே இது கேவலமா இல்லை? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேட்கறதும் கேட்குறேன், வாயிலேருந்து வந்ததும் வந்தது 10,000 ரூபா வந்துருக்கு. சை, எவ்வளோ கம்மியாக கேட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ் ஆன்சர் ப்ளீஸ். खलबली खलबली. In frog, which of the following is the correct statement? Adult frog excrete urea via kidney and the urine is passed through the cloaca. Correct? Adult frog urea. Correct. Adult frog excrete ammonia directly through their skin through surrounding water. Male frog possesses single testis. வாய்ப்பே இல்லை. Frog maintains excretory consistency throughout the life cycle. Option A தான் correct answer. My net worth is 1 crore sir, really not joke. அப்படியா? Per week or per hour? சரிடா, நான் தெரியாதனமா பேசிட்டேன், சாரி, என்ன மன்னிச்சுக்கோ. சரியா, தயவுசெய்து மன்னிச்சிரு. எஸ். கால் வலிக்குதா? ஆமா, கால் வலிக்குது சார். என்னால் அம்பரன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, கிளிச் ஆகுது சார். அப்படியா? என்னடா கிளிச் ஆகுது? ஹாய் அக்ஷயா. பர் வீக்கா? நான் பர் ஹவர் நினச்சேன், சாரிடா, நான் உன்னை தப்பாக வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய அப்பா டேக்கர்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஐம் சாரி. இதை நான் சொன்னதுனால நீ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கட் பண்ணிடாதடா. ஓகே, ஸோ இன்வெஸ்ட் இன் மை கம்பெனி. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர் நம்ம சந்துரு தான். எஸ் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. உட்காந்து கிளாஸில் எடுக்க முடியாதுல்ல, நம்ம ஃபார்மேட்டே உட்கார்ற ஃபார்மேட் கிடையாது இங்கே. I'm tired. I don't know. I'm very tired. லைவ் கமெண்ட் வரல அண்ட் லோட் ஆகுது. ஓகே. You will earn per hour sir, not me. ஓகே, மல்டிலோட் 375 என்ன ஆன்சர் வரும்? மல்டிலோட் 375 ஒரு காப்பர் ரிலீசிங் அயோடி, கரெக்டா? அப்படின்னா சப்ரஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அண்ட் த ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். அதான வேலை, கரெக்டு. சரி, வால்ட் என்ன பண்ணும்? வால்ட் அப்படிங்கிறது ஒரு பேரியர், கரெக்டா? ஸோ பிளாக் த கேமீட் டிரான்ஸ்போர்ட், கரெக்டா? ஸோ சி என்ன வரும்? 4 வரும். சஹேலி என்னது? சஹேலி. ஓகே, சரி, சஹேலி விடுங்க. டியூபெக்டோமி அதுதான் என்ன பண்ணும்? ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் ரீச்சிங் சர்விக்ஸ் தான், இதுதான் வராது. ஓ, வால்ட் தான் இப்படி வரும். ஸோ விச் மீன்ஸ் டியூபெக்டோமி 4 வரும். ஸோ B4 வரணும், கரெக்டா? B4 வரணும். சி தான் நம்மளுக்கு என்ன வரணும்? 1 வரணும். B4 and C 1 it should come, கரெக்டா?
டியூபெக்டோமி blocks the gamete transport இப்படி வரணும். And vault prevents sperm from reaching cervix இப்படி வரணும். Right, C1 வரணும். And B4 okay. Multi-load okay, A3 வரணும். Saheli என்ன பண்ணும், make uterus unsuitable for implantation, D2 வரணும். சரியா? So yes, as per that, option 1 is the correct answer. போல் என்ன ஸ்டார்ட் பண்ணலையா? ஓ சாரி, அடுத்த கொஸ்டின் நம்ம போல் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கரெக்டா? பி வராதுல கண்ணா, ஏதான் வரும். ஏதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஏதான் கரெக்ட் ஆன்சர். சி சஹேலி என்ன தெரியுமா பண்ணும்? லெட் மீ டெல் யூ அபவுட் சஹேலி. சஹேலி அப்படின்னா ஃப்ரெண்டு. சரியா? சஹேலியோட ரோல் என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சஹேலி? த ரோல் ஆஃப் சஹேலி இஸ் வெரி சிம்பிள். The role of Saheli is very simple. What is the role of Saheli? The role of Saheli is to make uterus receptors not to bind with the blastocyst. அங்க இருக்க ரிசெப்டர் பிரச்சனை பண்ணி விட்டுரும். சரியா? கரெக்ட். இப்போ ரிசெப்டர் பிரச்சனை ஆகும்போது இம்ப்ளான்டேஷனே நடக்காது. Estrogen receptors, yes, it blocks the estrogen receptors. So here once a week pill, yes, it's a once a week pill. அதனால A should be the correct answer. சரியா? புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Answer please. A tumor in the adrenal cortex. A tumor. Hi Sabarish. Number 1 for female. Okay. A tumor in the adrenal cortex. A tumor in the adrenal cortex. A tumor in the adrenal cortex causing excessive production of cortisol would result in Addison's disease, acromegaly, hypoglycemia, stimulation of RBC production, and gluconeogenesis. So tumor in the adrenal cortex, it will cause Cushing syndrome. What is cause? What it will cause? It will cause Cushing syndrome. Sariya? It will cause Cushing syndrome. Cushing syndrome. Sariya? Cushing syndrome. So Cushing syndrome வருது அப்படின்னா என்ன ஆகும்? Cushing syndrome, RBC production and gluconeogenesis increase. சரியா? Okay, clear? புரிஞ்சுதா? Clear? So the correct answer is option 4.
அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. A for Akshya. A for Akshya. Okay. Oral administration of high dose progestogens within 72 hours of unprotected intercourse. Oral administration of high dose progestogens within 72 hours of unprotected intercourse. Okay. Insertion of copper D. Insertion of a copper T IOD after 5 days of unprotected intercourse. Oral administration of progestogen after 120 hours. Daily intake of combined oral contraceptive. என்ன வரும் A for Akshya. சார் யக்கீன் நீட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எல்லாரும் வந்து இப்படியே கேளுங்க. யக்கீன் நீட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும், ஆர் மேபி ஜூன் லாஸ்ட்டில். ஓகே ரைட். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் 5 டோஸ் கரெக்ட் தான். இன்சர்ஷன் ஆஃப் காப்பர்ட்டி ஆஃப்டர் 5 days ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் தப்பு. அண்ட் ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் 120 hours தப்பு. 120 hoursனா 24 दूनी 48 12 24 36 बच्चों को तप्पे. Daily intake of combined oral contraceptive pills for 21 days starting from day 5 of the cycle. Daily intake of combined இது சஹேலியோட இது வந்துட்டு ஐபிஎல்லோட இது எமர்ஜென்சி பில் கிடையாது. இது எமர்ஜென்சி பில்லோட டோசேஜ் கிடையாது. which means the correct answer is option 1. Right. அடுத்த question. Next question. Question number 114. Yes please. Animal kingdom. Answer பண்ணுங்க. Animal kingdom answer பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கமெண்ட்ல பிடபிள்யூ யக்கீன் 7th ஜூலை ஸ்டார்ட் ஆகும்னு போட்டாங்களா? நோ ஐடியா மேன். அபி சார் வந்து அபி சார் இருக்காரா கமெண்ட்ல சாட்ல? இங்க காணோம். ஓகே ஓகே. யக்கீன் நீட் அப்டேட் இஸ் மோர் ஃபேமஸ் தென் வலிமை அப்டேட். வலிமைனா கிளாஸ் 12th. ஓகே 11th இருந்து 12th போற பசங்களுக்கு. ஓகே எப்போ அபிசர் கிளாஸ் தான் போகுது சார்? இப்போ அபிசர் கிளாஸ் தான் போகுதா? சரி. அபிசர் ஒரு லைவ்ல சொன்னாரு. ஓகே ஓகே. என்ன ஆன்சர் வரீங்க? which are the following combinations of phyla possess a true coelom? true coelom அப்படின்னா pseudocoelomates கிடையாது, acoelomates கிடையாது, obviously coelomates. ascalminthus pseudocoelomates. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆயிரும்? தப்பாயிரும். ரெண்டாவது platyhelminthes acoelomates. சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரால வரவே வராது. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அனலிடா, மொலஸ்கா அண்ட் கார்டேட்டா. சரியா? வலிமை மூவி சார். ஓ வலிமை மூவியா? மூவி அது. நான் 11th இருந்து 12th போற பேட்ச் தமிழ் பேட்சோட பேரு வலிமை.
சி ஐம் லைக் எ போந்து பர்சன். போந்து பர்சன் அப்படின்னா எனக்கு அப்டேட்லாம் இருக்கிறது கிடையாது. என்ன மூவி எப்போ வருது எனக்கு எந்த ஒரு அப்டேட் இல்லை. ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குன்னு. இப்போ காரான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. காரா மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் காரா மூவியை நான் பார்த்தேன். ஸோ ஐ டோன்ட் கோ அண்ட் வாட்ச். வை? பிகாஸ் நான் மேரிட் பர்சன். அதுவும் நான் மேரேஜ் பண்ண பொண்ணு ஹிந்திக்காரி பொண்ணு. ஸோ ஹிந்திக்காரின்னு சொல்லும்போது தமிழ் படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓடிடியில் நான் சப்போஸ் வீட்டில் என்னைக்காச்சும் இருக்கேன், ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டா, நான் வீட்டில் இருக்கேன்னா அன்றைக்கி அன்றைக்கி பார்க்கறது தான் என்னால் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் எப்போ வரணும் அப்போது ஆஃபீஸில் ஆப்வியஸ்லி டைமே இருக்காது பார்க்கறதுக்கு. ஆஃபீஸ்லையும் பார்க்க முடியாது. இல்லைன்னா ஒய்ஃபை வந்துட்டு தலையில் தட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பார்க்கறது. அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க எனக்கு நான் அப்டேட்டே இருக்கிறது இல்லை. ஓகே ரைட். ஓகே படம் இருக்குன்னே தெரியுது. அதுதானே நம்மலாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. குடிச்சாச்சு ப்ரோ. நீங்க ஷால்ஸ் அக்காவா இது? So sad sir. Yes, it is like that. ஓகே சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 115. எத்திலின் வேணாம். கொஸ்டின் நம்பர் வேணாம். அதெல்லாம் பாட்னி, அதனால வேணான்னு சொல்றேன்டா. சரியா? எனக்கு பிடிக்கல, ஆன்சர் தெரியாது, அதனால நான் வந்து வேணான்னு சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படின்னு சொன்னால் எந்த கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. எனிவேஸ் ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. நான் ஸ்கூல் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ப்ரோ. ஓகே, மேரேஜ் லைஃப் ரொம்ப மோசம். ஐயோ, இதில் வேற நாளைக்கு மாமியார் வேற வராங்களே. Given below are statements about the digestive system of a frog. The alimentary canal is short because frogs are carnivores. The stomach continues as the intestine, which opens into cloaca through the rectum. Bile is secreted by the pancreas and stored in the gallbladder. The bilobed tongue is used to capture food, and digestion begins in the stomach with the action of HCl and gastric juices. Which of the following above statements are correct? So, என்ன ஆன்சர் வருதுக்கு? எஸ், என்ன ஆன்சர் வரும் guys? இங்க இருக்கிற அத்தனை கொஸ்டினும் கரெக்ட் தானே? அத்தனையுமே கரெக்டா? ABCD இல்லையே, சம்திங் இஸ் ராங். அலிமெண்ட்ரி கனல் ஷார்ட் கரெக்ட். ஸ்டமக் கண்டினியூஸ் இன்டெஸ்டைன் கரெக்ட். பைல் இஸ் செக்ரீட்டட், இதுதான் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பைல் இஸ் செக்ரீட்டட் pancreas and stored in the gallbladder தப்பு. ஏன்னா லிவர் தானே செக்ரீட் பண்ணுது. சோ thirsty is wrong. ABD only. ஆப்ஷன் B. சரி, இது வரைக்கும் யாரு டாப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? எஸ் எஸ் எஸ். ஓகே ரைட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் பிரேக். சரியா? ஒரு 10 நிமிஷம் பிரேக். 10 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் வரலாம். சரியா? 10 மினிட்ஸ் பிரேக். 6:25க்கு நம்ம மறுபடியும் வரலாம். சரியா? ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு வரேன். அது வரைக்கும் டாப் லிஸ்ட் பாருங்க எல்லாரும். டாப் யாரு? சஞ்சீதா. சரி, காங்கிராச்சுலேட் பண்ணுங்க, எல்லாம் கை தட்டுங்க, தேங்க்யூ சொல்லுங்க சஞ்சீத். எல்லாத்துக்குமே டாப் 3 வந்த 3 பேர்த்துக்குமே காங்கிராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது ஷிஃப்ட் ஆகணும். சரியா? இது ஷிஃப்ட் ஆகணும். கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு இங்க, பட் இந்த இது மட்டும் ஷிஃப்ட் ஆகல, ஷிஃப்ட் ஆகணும். சரியா? எஸ். ஸோ எல்லாரும் ஒருத்தர் காங்கிராச்சுலேட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ்ல பாக்குறேன். சரியா? ரைட்.
DNA, RNA. RNA, DNA. சரியா? 80% possible GV, don't worry. No, Akshay akka. Father IA மட்டும் இதுக்கு முடியும், மதர் ஐயோ கூட சைல்டுக்கு A குரூப் வரும். ஸோ சான்ஸ் இருக்கு. ஆனால் 100% கன்ஃபார்ம் ஆக டிஎன்ஏ டெஸ்ட் தான் வேணும். என்னது? என்னடா அது? சரி செக் பண்ணிக்கலாம். ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? Answer C by blood test. We can't surely tell whom father. Why blood test if and father has IA, the IA blood group and mother has IO blood group and the child has A blood group. Is the child is belongs to father or not? A is A, yes. B, father or child belongs to the father or not? A, yes. B, no. C, maybe or not. C, maybe or not. D option இங்க. ஃபாதருக்கு IAIA அப்படின்னா A blood group, sure. Mother has IBIO. இங்கே A கிடையாது. அப்போ yes, a child has A blood group. Yes, 100% correct தானே? 100% correct. There is a possibility. 100% chance இருக்கு. Hello sir, Vijayalakshmi. Hi Vijayalakshmi. Hello Vijayalakshmi. Hello Vijayalakshmi. I'm feeling so tired. So tired. I'm not feeling like taking class because I'm so tired after that fever, after that fever, I'm feeling like not taking class, but I have class up to 10 o'clock. So, yeah. Yes, Vijayalakshmi, tell me when you are coming. Okay, so let's get started. அடுத்த questions போயிடலாம். சரி, next questionக்கு போயிடலாமா? எல்லாருமே ரெடியா? Sir, but you just started the class. No, I did not just class started. I started class by 5 o'clock. 5 o'clock. Not audible. Sir, by blood test I wrote, sir. By blood we can't surely say that he was the father, right, sir? Based on blood group they are asking. Here we don't want to focus on other things. Based on blood group they are asking, na kanna. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பிஹெச்டி லெவல் தாட்டுக்கு போகணும்? என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர், அவ்வளோதான். நம்ம தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் போகக்கூடாது. தட் இஸ் ராங். Yes, I started class by 5 p.m. Okay, and but still I'm very, because afternoon only I came. Afternoon I came here by 1:30, 1:20 I guess. I came here. Since then I'm just the body is tired now. So that is the problem when we come in the morning, when we take class in the evening, from morning to evening, so many things happen, so many conversations that drains the energy. So when it comes to evening, we will not be able to take that productive class when we come here in the morning and set, or even afternoon also unnecessary. So that is why PW has a very good culture. Not PW, there are so many other organization also which has also a good culture, that when you have class you can come 15 minutes or 30 minutes before the class, or 15 minutes before the class, be in the studio, take class and leave. That will save energy, and that energy we can completely push that in the class. But due to people's, because of few people misusing that concept, or maybe taking advantage of it, or maybe cancelling the classes in the last minute, people will impose that you have to be in the studio, then only will not cancel the class. That's the fact. Okay, but that drains energy. That drains what? That drains energy. Completely, drained. So I have zero energy now. This is like, I don't know. Okay, I don't know. Okay, I don't know why, but this should not be the case. If then people will ask, why your video, why you are having low energy in the class? Because all my energy already drained, because I'm in the studio since morning or maybe afternoon. So you should not ask why your energy is less in the class, sir, because this is the reason, sir.
So I'll be like this only. If you want, if you go and watch my lectures before, which I come in the like in the last 15 minutes, I will come in the studio and I'll take class and then I'll go. That class energy, summer and class, go and watch the summer and class. That energy, the 1.5 hours energy or 3 hours energy or 4 hours energy level will be different. NEET Mersal 6 hours class. That energy is different from the energy what I have right now. You know, even that energy also, you know, for 6 hours I used to take class 1 o'clock in the night up to 2 o'clock, 1 o'clock, 12 o'clock. I used to take with that same pace of energy, full energy. But now that is not possible. That is not at all possible. Okay. All right. Sari. Right. So, அடுத்த question என்ன? What is the next question? Even my eyes are burning. Even my eyes are burning. I'm completely tired. I'm fully tired. I can't do anything. I'm sorry. Okay. என்ன ஆன்சர் வரும்? Question number 121. Question number 121. என்ன ஆன்சர் வரும்? Question number 121. Drink glucose. That will give me glucose spike for a while. Okay, but yes, right, that is true. I can have it, but I don't want to. In answer or question number 121. Question number 121. Which of the following separation techniques is based on the principle of differential migration of a charged molecule in an electric field through a matrix? Separation techniques in based on the principle of differential migration of the charged molecules in electric field through a matrix. Gel electrophoresis? Yes, gel electrophoresis is the correct answer. Poll. சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆன்சர் பண்ணுங்க. Gel electrophoresis. Charged molecule அப்படி நாங்க கொடுத்துருக்கல, அந்த சார்ஜ் மாலிகுலுங்கிறனாலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் வாய்ப்பு இல்லை, சரியா, பாலிமரேஸ் வாய்ப்பு இல்லை, செப்பரேஷன் டெக்னிக் கிடையாது, அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன் சார்ஜுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால சார்ஜ் அங்கே கொடுத்துருக்கறனால ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர் ஹியர். சரி, என்ன ஆன்சர் ஒரு கரெக்ட் ஆன்சர்? ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஆப்ஷன் 3. ஓகே. அண்ட் இதில் வேற, இதில் 1.5 மணி நேரம் மீட்டிங், நேற்று மீட்டிங், இன்னைக்கு மீட்டிங், நாளைக்கு மீட்டிங், டெய்லி அந்த மீட்டிங்கில் சும்மா கச்சுன்னு கத்திக்கிட்டே, தப்பாக பேசுகிறடா, கச்சன்னு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. நம்மளுக்கு ஐயோ என்னடா இது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி 1.5 மணி நேரம் தேவையில்லாமல் பேசுவாங்க. இந்த கார்பரேட் கல்ச்சர் எனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. ஐ எம் அ டீச்சர், ஐ டோன்ட் நோ, பட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஐம் நாட் அ டீச்சர். I'm in like complete corporate setup where I have to say yes boss, yes boss, yes boss. Morning meeting, afternoon meeting, night meeting, only meeting, no actions. No result, no output, only meeting. Okay, yo Sami. சரி விடுங்க, என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? இதுக்கு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் will be the correct answer. Option 3 will be the correct answer. Yes, 100% correct. சரியா, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். Option 3 is the correct answer. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். இது வேண்டாம் நம்மளுக்கு, பாட்டனி. சரியா? எஸ், இந்த இடத்துல பாட்டில்டு ஜூசஸ் கிளாரிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு. சரியா, கிளாரிஃபயர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? என்ன கிளாரிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க? நாளைக்கு உங்க கிளாஸ் டிலே ஆகுமா? நாளைக்கு என்னோட கிளாஸ் 8:30 மணிக்கு. சரியா, நாளைக்கு என்னோட கிளாஸ் 8:30 மணிக்கு இருக்கும், ஈவினிங் 8:30 மணிக்கு என்னோட கிளாஸ். ஸோ மறக்காம வந்துருங்க லோகவர்ஷினி. அமரன் பேட்ச் 8:30 மணிக்கு நாளைக்கு எனக்கு. ஓகே, 8:30. இன்னொரு நாள் பார்க்கலாமா? இல்லை அனிமல் கிங்டம் ஃபார் ஷியோர் இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்தே ஆவேன். இந்த கிளாஸை நான் 8 மணிக்கே முடிச்சிருவேன். ஐம் திங்கிங் டு எண்ட் திஸ் கிளாஸ் பை 8:15 or 8:30 மேக்ஸிமம். அப்படி தான் எண்ட் பண்ணணும், பட் 8:15 நான் முடிக்கலாம் தான் இருக்கேன். ஓகே. yes, pectinases and proteases will be the correct answer. சரியா, pectinases and proteases will be the correct answer. ஏன்னா அதில் கிளாரிஃபயர், பாட்டில் ஜூஸ் கிளாரிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதனால that will be the correct answer. Option 2 will be the correct answer for this question. சரியா, full stop ஆகலையா? சரி, எஸ். எத்தனை பேர்? 10 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, குட், நல்ல விஷயம்.
அடுத்த கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தா கீமோசென்சிட்டிவா ரூல் ஆஃப் ஆக்சிஜன் ரிதம். எஸ், இது வந்து ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ் சார், வில் பி தேர் ஃபார் யூ. ஐ லவ் யூ அக்ஷயா. யூ ஆர் கோயிங் டு வாட்ச் ஃப்ராக் லெக்சரா? எப்படி குதிச்சு குதிச்சு போறியா ஃப்ராக் மாதிரி தாவி தாவி? இதோ இப்படிதானே ஃப்ராக் மாதிரி போய் ஃப்ராக் லெக்சர் தான். ஃப்ராக் லெக்சர் கொஞ்சம் சேரை கொஞ்சம் மேலே எடுத்து போட்டுக்கலாமா? ஏற்றி போட்டுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்டிங் சூனா டேய்? 5 to 9 PM ரேஸ் எஸ்கலேஷனா? ஐயோ, நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா டே. 4:46 டீச்சர் என்ட்ரி, ஸ்டார்ட் செஷன் 5 o'clock. ஓகே. ஐயோ, லவ் யூ டு அக்ஷயா. ஐயா வணக்கம். வணக்கம் அப்சானா, எப்படி இருக்கீங்க? ஓகே, ரைட். Now, the role of oxygen in the regulation of respiratory rhythm system is quite insignificant. Correct. Insignificant. அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்லாம் கிடையாது. ஆக்சிஜன் ரோல்லாம் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. நாங்கள் கேட்டதுக்காக எடுக்கிறீங்க. இப்போ நான் என் அத்தனை வாட்டி கேட்டேன்னு இருக்கு. கேட்டீங்க, அதனால தான் எடுத்தேன். பிகாஸ் திருப்பி 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 கேட்டுட்டு இருந்தீங்களா? சரி, நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். சரியா? பட் தட்ஸ் ஓகேடா கண்ணா, ஐல் பி ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, டோன்ட் வரி. So the role of oxygen, yes, correct. Assertion, this is 100% correct. Reason, a chemosensitive area situated adjacent to the rhythm center is highly sensitive to CO2 and hydrogen ions. Yes, this is true. CO2 and hydrogen ions. Hydrogen ions are sensitive, chemosensitive, which is also correct. Seriya? Yes, correct. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்? ஏன்னா ஆக்சிஜனுக்கு தேவையில்லை, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் சென்சிட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அதனால ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல் சார், அதுல ஃப்ராக் அப்படியா? சரி, போய் பாரு. ஆனால் ஃப்ராக் மாதிரி டர்ன்னு சொல்லிட்டே படிக்காத. ஓகே, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மாலாம் பயந்துட போகிறாங்க. அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்தாங்கன்னா. நான் எப்படி இருக்கேன்னா, உசுரோட இருக்கேன். சரியா? கண்ணுக்குள்ள தூக்கம் இருக்கு, உடம்புல எனர்ஜி இல்லை, அண்ட் மனசுல டெடிகேஷன் இருக்கு, கிளாஸ் எடுத்தே ஆகணும்னு. அப்படி இருக்கேன் நான். அக்ஷயா இன்டெலிஜென்ட். டாக்டர் ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, சரி ஆயிடும். என்ன ஆகுது? என்ன ஆகுது? மை ஃபோன் இஸ் ஹேங்கிங். ரீஸ்டார்ட் பண்ணுங்க, மீதி எல்லாம் கேட்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு புது ஃபோன் வாங்கிக்கோங்க. ஓகே, புது ஃபோன் வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி நான் புது ஃபோன் வாங்கினேன், காலையில் அந்த புது ஃபோனில் கேமராவே ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வைஃப் பயந்து ரிட்டர்ன் பண்ணு சொல்ல ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. சம் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஓஜி கிளாஸ், சம் ஸ்பிரிட்ஸ். ஓகே, என்ன ஆன்சர்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாரு? நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ட். நோ, 10 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாஞ்சி 125. கொஸ்டின் நம்பர் 125. ஆன்சர் பண்ணுங்க. சார், ஃபைனலி பாட் நியூ ஃபோன். ஆமாம், ஃபைனலி பாட் நியூ ஃபோன். அந்த ஃபோனும் சும்மா டைம் பாஸுக்கு வாங்கியிருக்கேன். See, எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் தட் லவ் டுவார்ட்ஸ் திஸ் கேஜெட்ஸ். எனக்கு சோறு கிடைக்கணும், நல்ல சோறு இருக்கணும். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங். சரியா? ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்டைலிங். சரியா? அதுவுமே அவ்வளோ பண்ண மாட்டேன். சரி, ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் அவ்வளோதான். மற்றபடி ஐ டோன்ட் ஐம் நாட் வெரி மச் ஃபாண்ட் ஆஃப் கேஜெட்ஸ். ஓகே, ஐம் ஃபாண்ட் ஆஃப் மூவிஸ், ஐம் ஃபாண்ட் ஆஃப் வெப் சீரிஸ், ஐம் ஃபாண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஐம் ஃபாண்ட் ஆஃப் ஃபுட். இந்த உலகத்தில் நான் ஒரு சில டைம் யோசிப்பேன், நான் பிறந்தது சாப்பிட்றதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் மட்டும்தான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் யோசிப்பேன் ஒரு சில டைம். நான் பிறந்தது எதுக்காக? நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா படம் பார்க்குறேன். ஃபுல் டே உட்காந்து படம் பார்த்தாலும் மாற்றி நான் படம் போட்டு பார்த்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நான் 2 படம் 3 படம் கண்டினியூஸாக கூட பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் பிறந்தது இதுக்காக தானே ஒரு சில டைம் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அக்ஷயா இல்லை எனக்கும் தான் அப்படின்னு சொல்லுவீங்க.
உனக்கும் சோறு தான் முக்கியம். சோறு ரொம்ப முக்கியம். ஹாய் ராஜேஸ்வரி, என்ன இவ்வளோ லேட்? டி இல்லையா? தெரியலையே, பார்க்கலாம். Origin of replication is responsible for controlling the copy number is 100% true. To recover many copies of the target DNA, it should be cloned in a vector whose origin supports a high copy number. Correct? The ligation of alien DNA is carried out at a restriction site. The ligation of alien DNA is carried out at a restriction site present in ORI to ensure replication. PBR3 has resistant genes for ampicillin and tetracycline. Correct. The ligation of alien DNA is carried out at a restriction site present in ORI to ensure replication. Present in ORI கொடுத்திருக்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அந்த சைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. எஸ், பிளாஸ்மிட் இருக்கும், பட் அந்த சைட்டில் என்ன இருக்காது, ரெஸ்ட்ரிக்ஷன். ஆரிஜின் சீக்வன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? பிளாஸ்மிட் எடுத்து பாருங்க, PBR322 ஒரு பிளாஸ்மிட் எடுத்து பாருங்க. இது கரெக்டா தப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்? அதுதான் கேள்வி. சரி, மீதி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்ட், பட் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா அப்படிங்கறது செக் பண்ணணும். சரியா? செக் பண்ணிடலாமா? எஸ். In the statement, what is the statement? Let me tell this. What is the statement? The statement is the ligation of alien DNA is carried out at a restriction site present in ORI to ensure replication. This statement is correct or incorrect? This is the question. Sir, till 7 break irka sir? Till 7 break ah? இல்லையே, till 7 break லாம் கிடையாது. Break வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது, அதுக்கப்புறம் break லாம் கிடையாது. Okay. All right, so this statement, it's not correct. Okay, why not correct? Sir, C option la PBR320 specific mention panala. Though it is not mentioned, Sanjit, but origin sequence la, sorry, origin sequence la restriction site நம்ம வந்து restriction site கொடுத்துட்டோம், and origin sequence la நம்ம கட் பண்ணி, okay, origin sequence இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படா கண்ணா வந்து ரெப்ளிகேட் ஆகும்? ஏன்னா அதுதான் ஆரிஜின். அதுவே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், அந்த சீக்வென்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அது எப்படி ரெப்ளிகேஷன் ஆகும்? ரெப்ளிகேஷன் இனிஷியேட் ஆயிருமா, ஆரிஜினேட் ஆயிருமா? கொஸ்டின். விச் மீன்ஸ் அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டே இருக்காது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்ல. அப்ப அங்க இல்லை அப்படின்னா அங்க எப்படி பண்ண முடியும்? கரெக்ட் தானே? சரியா? புரிஞ்சுதா சஞ்சித்? ஐ ஹோப் ஐ எம் கிளியர். எஸ், because that is a sequence. RE அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஸ். அது என்னது? அது ஒரு அமினோ ஆசிட் சீக்வென்ஸ், நியூக்ளியோடைடு சீக்வென்ஸ். அந்த நியூக்ளியோடைடு சீக்வென்ஸ்ல நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பிரசன்ட் இன் ORI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ORI சீக்வென்ஸ்ல நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆட் பண்றோம்னா அந்த சைட்டை நம்ம கட் பண்ணுவோம். அப்போ நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ORI சீக்வென்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் அங்கே ஒரிஜினேட்டே ஆகாது ரெப்ளிகேஷன். விச் மீன்ஸ் அது ரெப்ளிகேஷனே ஆகாதுன்னா ப்ராடக்டே ஃபார்ம் ஆகாது, நோ யூஸ். கரெக்டா? விச் மீன்ஸ் இது தப்பு. ஓகே, பிரசன்ட் இன் சம்வேர் வேற எங்காச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, பிரசன்ட் இன் ORIன்னு கொடுத்தது இந்த இடத்துல அது தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த கரெக்ட் ஆன்சர். அப்போ ORI சைட்ல எப்படி ஒரு DNA பீஸ் வைக்கிறது வித்தவுட் கட்டிங்? ORI சைட்ல DNA பீஸ் வைப்பீங்களா? ஈவன் PBR322லயே நீங்க எடுத்து பாருங்க, பிளாஸ்மிட் PBR322 இமேஜ் எடுத்து பாருங்க. இமேஜ் எடுத்து பார்க்கலாமா நம்ம கூகுள்ல? PBR322 சரியா? ஆர் எனி பிளாஸ்மிட். ஓகே, பட் நம்ம PBR நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அதனால PBR நான் சொல்றேன். சரியா? நம்ம தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால சொல்றேன். டே கீபோர்டு PBR322 இமேஜஸ். ORI சீக்வென்ஸ்ல நீங்க பாருங்க, இதுதான் ORI. கரெக்டா? எங்க இருக்கு? இங்க இருக்கு. திஸ் இஸ் ORI சீக்வென்ஸ்ல ஏதாச்சும் ரெசிஸ்டன்ட் ஜீன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கா? யூ see here, ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கா? அங்க கொடுத்துருக்கா. இங்க PST1 இருக்கு, ECOR1 இருக்கு, BAMH1 இருக்கு, PVU2 இருக்கு. ஆனா அங்க ஆரிஜின்ல ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கா? ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின் ORI சீக்வென்ஸ்ல இருக்காது. PBRல ஆம்பிசிலின் தனியா டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கும்,
ஆம்பிசிலின் டிஃப்ரெண்ட்ல இருக்கும், டெட்ராசைக்ளின் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கும். என்னாச்சு அன்ஃபார்ச்சுனேட் லக்கி கேர்ள், ஐ மீன் என்னாச்சு கண்ணா? இல்ல குரு, நீங்க இன்னொரு நாள் எடுங்க, அனிமல் கிங்டம். இல்ல ஷெட்யூல் பண்ணியாச்சு, இப்போ கேன்சல் பண்ணணும்னா பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம டீம்லேருந்து. பிரச்சனை ஏன் சார் சார் இதுக்கு மெயில் போடுங்க, அதுக்கு கால் பண்ணுங்க, இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம் இன்னைக்கு. சரியா? புரிஞ்சா எல்லாத்துக்கும்? சஞ்சித் புரிஞ்சாடா உனக்கு? புரிஞ்சா? எஸ், கிளியர்லி. இது வந்து என்சிஆர்டி தானே, இதுலயே பாருங்க. ஒரு எங்காச்சும் கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஓகே, am I clear? உரியில வேற எதுவுமே இருக்காது, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டே இருக்காது. அங்க வந்து வெறும் என்னது, ஸ்டார்டிங் நம்ம புரோட்டீன் வந்து உட்காரும், அங்கேருந்து ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகும், அதை முடிச்சு அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகும். ரைட்? எஸ், ரைட். அடுத்த கொஸ்டின். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஆஹா, சஞ்சித் தப்பு பண்ணிட்டியடா கண்ணா, தப்பு பண்ணிட்டியடா. ஓகே, நெக்ஸ்ட். Identify the incorrectly paired disorder and its characteristic feature from the following. சார், ஏன் ரேபிட் ஃபயர் ஜுவாலஜிக்கு இல்லைன்னா லேட்டரா வருமா சார்? ரேபிட் ஃபயர் ஜுவாலஜியா? அப்படின்லாம் வேற இருக்கா? ரேபிட் ஃபயரா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கா என்ன ரேபிட் ஃபயருக்கு? தெரியலையே எனக்கு, இது மாதிரி எதுவும் ஐடியா கொடுக்கலையே. அது எப்படா பண்ணுவாங்க? Osteoporosis, age-related decrease in bone mass due to decreased estrogen level leading to increased fracture risk. Correct? Incorrectly கேட்டிருக்காங்களா? Okay. Muscular dystrophy, progressive degeneration of skeletal muscle. Correct. Myasthenia gravis genetic disease கிடையாது. என்னது? Autoimmune disorder. Gout, excess uric acid is true. Right? So option C is the correct answer. அடுத்த கேள்வி 127. நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு இது தேவை இருக்கு இல்லை, எல்லாமே பாட்டனி. எல்லாம் பாட்டனி. இது நம்மளுக்கு தேவை. கொஸ்டின் நம்பர் 131 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை சார், ரேபிட் ஃபயர் வீடியோ போட்டுருக்காங்க. யார் போட்டிருக்கா ரேபிட் ஃபயர்? ஓகே, அதுக்கா? டே, நான் அப்போ டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஆன் த வே டு சென்னை. நான் அப்போ போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இல்லை அதில். ஓகே, நான் இல்லாமல் வீடியோ ஷூட் பண்ணிட்டாங்க. சரி, நான் இல்லாமல் ஷூட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. Tarun Tiwari is not very important for PW Tamil Nadu. யார்? Tarun Tiwari is not very important. Tarun Tiwariக்கு பதிலாக தான் நம்ம பிரைட்டன் இருக்கார்ல, அவர் பாட்டி ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து எடுப்பார். தருண் திவாரி சும்மா சரி இருக்கா, ஒருத்தன் ஜுவாலஜிக்குன்னு எடுக்க சொல்லுவோன்னு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். தருண் திவாரி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் PW. இன்ஃபேக்ட் நோபடி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் PW. ஃபார் PW, what is important? I don't know what is important. I don't know. For Alex sir, if you want to tell me, Alex sir க்கு யார் important? For Alex sir, both the student, teacher, everyone is important. Mostly students are important. சரியா? Yes, for me also students are very important. Okay. For Alex sir, teachers are also equally important. But for other than Alex sir, there are so many people in the company. Only Alex sir will not run the entire company. They have hired so many people, so many brainy people to use their brain. But they don't use it. That's a different story. But okay. ஐயா 30 மினிட்ஸ்ல ஒரு பேப்பர் முடிப்போம். 30 மினிட்ஸ்ல ஒரு பேப்பர் முடிப்போமா? 30 மினிட்ஸ்லையா? அப்படியா? பண்ணலாமா? ஓன் இன்ஸ்டியூட்டே ஸ்கோல்ட் பண்ணாதீங்க சார். ஸ்கோல்ட் எல்லாம் நான் பண்ணலடா. ஐம் நாட் ஸ்கோல்டிங் மை இன்ஸ்டிடியூட். ஓகே, PW. ஐம் நாட் ஸ்கோல்டிங் PW.
I'm giving the reality fact checks. PW is good. Was good or is good, I don't know. But yes, PW is good for the students. Affordable education, which is difficult to give, but they are giving. So I respect that. I love that. Affordable education. Okay, this is the vision of our founder Alex. This is the vision actually, and I love that. For that, I love Alex because Alex is helping so many students. Alex is doing so many social work, and I'm a fan. I joined PW because I'm the fan of PW. I was the fan of PW. That's why I joined PW. But later on, things change. Very rapid fire. Portalanda. Portalam. The P wave represents the depolarization of atria. The P wave represents the depolarization of the atria. Depolarization atria, correct. The QRS complex represents the depolarization of the ventricles, correct. The T wave represents the depolarization of the ventricles. The T wave represents the depolarization of the ventricles. Tappu. The end of T wave marks the end of systole. Okay. Okay, right. Tappu. So A and B only. Option 4 is the correct answer. End of T wave is the relaxation. End of relaxation. Seriya? So end of systole. End of T wave. T wave அப்படிங்கிறது repolarization of the ventricles, not depolarization. Okay, so answer D is the correct answer. B கிடையாது D. ஐயா அப்படியெல்லாம் இல்லை, நீங்க தான் zoology king அப்படியா? Yes, option D is the correct answer. B is not the correct answer, Sanjit. B correct answer கிடையாது. சரியா? B correct answer கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல D என்ன சொல்லியிருக்காங்க? T wave, the end of T wave அப்படின்னு கொடுத்துருக்காங்க. End of T wave marks the end of systole. T wave is for repolarization of ventricle. சரி, repolarization of ventricle. T wave என்ன ventricle? இப்போ ECG இருக்குன்னா இது P wave, இது contraction of atria, then plain line, then நம்ம Q, then நம்மளோட R, then நம்மளோட S, and then it is T. This T wave இப்போ அதுக்கு முன்னாடி ventricle contraction of ventricle இதுதான். So S wave or this ST segment, this part, this one indicates the end of systole. அந்த டைம்ல அட்ரியமும் சிஸ்டோல் ஆயிருக்கும், ரிலாக்ஸ் ஆயிருக்கும், எண்ட் ஆயிருக்கும், வென்ட்ரிகலும் எண்ட் ஆயிருக்கும் சிஸ்டோல். T wave இனிஷியேஷனால என்னது? ரீபோலரைசேஷன் இனிஷியேட் ஆகுது. அண்ட் T wave முடியும் போது என்ன ஆகுது? ரீபோலரைசேஷன் முடிஞ்சது. சரியா? NCERT என்ன கொடுத்திருக்கு? T wave, end of T wave marks the end of systole. Okay. The end of T wave marks the end of systole. As per NCERT line, நம்ம NCERT என்ன கொடுத்திருக்கோம், நம்ம அதான் சூஸ் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? NCERT என்ன கொடுத்திருக்காங்களோ அதான் நம்ம சூஸ் பண்ணணும். But when we talk about the ECG graph, சரியா? When we talk about the ECG graph, okay, நீங்களே எடுங்க சார், பிரைட்டன் சார் பாட்டனி எடுக்கட்டும். When we talk about this end of what? End of T wave. So T wave marks the repolarization of ventricles. So the T wave marks the repolarization of ventricles. So in that case, yes, நம்மளோட correct answer என்னது? Option 4 is the correct answer. A and B only. Okay, A and B only. All right. But NCERT ல அப்படி என்னடா கொடுத்திருக்காங்க? என்னடா கொடுத்திருக்காங்க NCERT ல? ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை மாற்றி கீத்தி கொடுத்துட்டாங்களா? The end of T wave marks the end of systole. This statement is correct or not?
See, listen carefully. நம்ம NCERT-ல கொடுத்துருக்கறனால தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. சரியா? டூ திங்ஸ், டூ பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, டூ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல, டி வேவோட எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் சிஸ்டோல். டி வேவோட எண்ட்னால T wave end is not the end of systole. Why? Because when we talk about T wave indicates the repolarization of ventricles, diastole of ventricles. அப்போ T wave end ஆகும்போது repolarization அந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அதனால அது T wave end is not, the T wave end is not exactly, the T wave end is not the end of systole. இது ஒரு perception, because it is the end of diastole, ventricular relaxation or ventricular diastole or ventricular repolarization. This is one perception and this is my perception. But there is one more perception. Okay, there is one more perception. What is that perception? That perception is T wave when it starts, when T wave starts, which means the relaxation of ventricle starts. What it starts? The relaxation of ventricle starts. Correct? இது என்னோட perception கிடையாது. இது வந்து question answer ஓட perception, NEET ஓட perception, NEETல நீங்க NTA ஓட answer key ஓட perception and இது NCERT ஓட perception. என்னது? and இந்த question அந்த மாதிரி மேபி கேட்டிருக்கலாம். சரியா? because question ஓட answer key வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ABC அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. AB and D, sorry. AB and D ன்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க, which means option 2 கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னாடி இந்த ரீசன் என்ன ரீசன்? இப்போ சப்போஸ் the end of T wave marks the end of systole அப்படின்னு கொடுத்திருக்கு. NCERT-ல கொடுத்திருக்கறனால தான் அங்க ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? ABD கொடுத்திருக்காங்க. But the point is not correct. The end of T wave marks the end of systole அப்படிங்கிறது காரணம் என்ன? ventricular systole QRS complexலயே முடிஞ்சிருச்சு. சரியா? Okay, right? Now the QRS complex என்னது? இதுதான் ventricular systole. ventricular systole S wave முடிஞ்சதுக்கு அப்புறமே ventricular systole எங்க எண்ட் ஆயிருச்சு. ஓகே, என்ன ஆயிருச்சு? நம்மளோட QRS complex இங்க வரும்போதே, QRS complex முடிஞ்ச உடனே நம்ம ventricular systole எண்ட் ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் T wave வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? T wave வரும். which means T wave வந்தாலே ventricular systole முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். auricular systole and ventricular systole ரெண்டுமே என்னது? முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். this is one way of, one perception, one way of thinking. there are two ways here. ரெண்டு விதம் இருக்கு. one, what I said, T wave specifically indicate பண்ணாங்க அப்படின்னா, when you indicate specifically T wave, when you talk about T wave, then which T wave கண்ண மூடி ஆன்சர் பண்ணலாம். T wave means repolarization of ventricles.
Okay, I will explain that என்னோட cardiac cycle video போய் பாருங்க, you will understand. T wave indicates அது T wave indicates depolarization of ventricle. Okay, அப்படி இருக்கும்போது end of T wave is like end of repolarization. Repolarization முடிஞ்சிருச்சு, which means ventricle completely relax ஆயிருச்சு, auricle already relaxedல இருக்கு, ரெண்டுமே relaxedல இருக்கும்போது joint diastole beginning அது. What is that? That is the beginning of joint diastole. But ரெண்டாவது என்னது? so ventricle relax ஆயிருச்சு அப்படினாலே ஆல்ரெடி அது கான்ட்ராக்டும் ஆகி முடிஞ்சது. ஸோ கான்ட்ராக்ஷன் ஆயும் முடிஞ்சது அப்படின்னா சரி, வாட் இஸ் தட்? தட் மீன்ஸ் வாட்? தட் மீன்ஸ் நம்மளோட இங்க என்னது, சிஸ்டோலும் எண்ட் ஆயிருச்சு, சிஸ்டோலும் முடிஞ்சிருச்சு. சரியா? QRS complex is equal to 1 pulse. பல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? பல்ஸ் அப்படிங்கிறது வேற. ஓகே, பல்ஸ் அப்படிங்கிறது பல்ஸுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் சம்பந்தம் டைரக்டா கிடையாது, இன்டைரக்ட்லி தே ஆர் ரிலேட்டட். பல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்விச்சிங் ஆஃப் ஆர்டரி தான். சரியா? இட்ஸ் அ ட்விச்சிங் ஆஃப் ஆர்டரி. பல்ஸ் நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது, இட் இஸ் அ ட்விச்சிங் ஆஃப் ஆர்டரி. ஆர்டரி இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ அங்கே பிளட் வந்து புஷ் ஆகும்போது அந்த இடத்துல ஆர்டரி இப்படி என்ன இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஆர்டரி லைட்டாக ட்விச் ஆகும். ஸோ இந்த ட்விச்சிங் ஆஃப் ஆர்டரி தட் இஸ் கால்ட் பல்ஸ். சரியா? ஹாய் ஸ்டடி பாய். ஸோ நான் ரெண்டு பர்செப்ஷனும் உனக்கு சொல்லிட்டேன். என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறதுனால நான் ஆப்ஷன் பி கரெக்டுன்னு சொல்லி நான் போகிறேன். பட் சி, திஸ் இஸ் வேர் என்சிஆர்டி லேக்ஸ். திஸ் இஸ் வேர் என்சிஆர்டி இஸ் நாட் கம்ப்ளீட்லி 100% ஃப்ரேம் பண்ணவங்க கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? காரணம் என்ன? இதுதான். இந்த மாதிரி நம்ம லாஜிக், டீப் லாஜிக் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் ஓகே தப்பா இருக்கு. புரிஞ்சா? நிறைய விஷயம் என்சிஆர்டியில் கரெக்ட் கிடையாது. லாஜிக்கலி லைக் வென் வி ஸ்பீக், டெக்னிக்கலி நம்ம சொன்னா கரெக்ட் வராது. பட் ஸ்டில் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறதுனால இந்த பர்செப்ஷன் உங்களுக்கு புரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா சஞ்சித்? புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுதா சஞ்சித்? ரெண்டு பர்செப்ஷன், ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கணும். பட் நம்ம நீட் எக்ஸாம்ல எழுதும் போது என்சிஆர்டியோட பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு கோட் பண்ணணும். என்சிஆர்டியோட பாயிண்ட்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ரைட்? கூகுளில் காமிக்கிட்டோம்டா. கூகுளில் காமிச்சா என்ன? காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லாமே கூகுள் கரெக்டாக இருக்காதுல்ல. சரி, கூகுளும் தப்புன்னு நான் சொல்றேனா? இல்லை, கூகுளில் நீ ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் டிசைட் படிச்சு பாரு. சரியா? நீ அந்த கூகுள்லயே நீ செக் பண்ணும்போது நீ டீட்டெயிலாக அது கூகுளில் என்ன கொடுத்துருக்குன்னு படிச்சு பாரு. சரியா? ஆன்சர் வெறும் கொஸ்டினை காமிச்சிட்டு அதுக்கான ஆன்சரை பார்க்காது. ஏன்னா கூகுளுக்கு பிரெயின் கிடையாது. சரியா? கூகுளுக்கு பிரெயின் கிடையாது. கூகுள் இன்டர்நெட்ல ஆல்ரெடி அவைலபிள் டேட்டா பேஸ் பண்ணி தான் உனக்கு ரிசல்ட் கொடுக்கும். புரிஞ்சுதா? கூகுள் இஸ் அ மஷீன். புரிஞ்சுதா? ஸோ கூகுளில் இருக்கிற ஆன்சர் ஆல்ரெடி கூகுளில் இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி தான் உனக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதுதான் சொல்றேன்ல, ஆஸ் பர் என்சிஆர்டி, ஆஸ் பர் என்டிஏ கூட நம்ம பி தான் கரெக்டான ஆன்சர். அதனால தான் கூகுளில் பி வருது. சரியா? பட் போயிட்டு டீட்டெயிலாக படிச்சு பாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை போட்டு கரெக்டாக தப்பான்னு கேளு, கரெக்டுன்னு தான் வரும். பிகாஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா வாட் தே ஹேவ், வாட் கூகுள் ஹேவ்ஸ். பட் அதோட டிஸ்கிரிப்ஷனில் படிச்சு பாரு, என்ன டிஸ்கிரிப்ஷன், மீனிங் என்ன அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? ஓகே, சரியா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எஸ், ஆப்வியஸ்லி பிகாஸ் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறதுனால செகண்ட் ஆப்ஷன் நம்ம கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி போகலாம். பட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்டு த கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டு பர்செப்ஷனும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். எது நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும்? என்சிஆர்டி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா? ஆல்ரைட், அடுத்த கொஸ்டின். In the counter current mechanism, the osmolarity of the interstitial fluid, increases from the cortex. Okay, நான் poll start பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. In the counter current mechanism, the osmolarity of the interstitial fluid increases from the cortex to the inner medulla. This gradient is mainly caused by NaCl and urea. குளுக்கோஸ் ஆப்வியஸ்லி வராது. ஸோ குளுக்கோஸ் வரனால ஃபர்ஸ்ட் ரெண்டு தப்பு. யூரிக் ஆசிட் கிட்னிலே இருக்காது. ஸோ மூணாவது ஆப்ஷன் டியும் தப்பு. அப்போ சிம்பிளி நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணை மூடி ஆன்சர் சீன் மார்க் பண்ணலாம். கரெக்டா? சஞ்சித் நான் சொன்னது புரிஞ்சது தானே? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அந்த கொஸ்டினோட
யூனோ டெஃபினிஷன். சரி, நம்ம இப்போ நம்ம லாஜ் ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், என்சிஆர்டி இருக்கிறதே போதுன்னு போய்க்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் ஓகே. பட் நீங்கள் எம்பிபிஎஸ் காலேஜுக்குள்ளே போயிட்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். சரியா? இகேஜி இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் செகண்ட் இயர்ல இல்லை தேர்ட் இயர்ல வரும். சரியா? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இகேஜி அந்த கிளாஸ்ல கார்டியாலஜியில். சரியா? கார்டியாலஜியில் வரும், கார்டியோ ஃபிசியாலஜி, கார்டியக் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிளாஸில் வேணா நீ ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டுப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படின்ட்டு. அவங்க நீட் எக்ஸாம் எழுதி தான் வந்திருப்பாங்க, ஸோ அவங்க என்சிஆர்டி படிச்சிருப்பாங்க. பட் லாஜிக்கலி டெக்னிக்கலி என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு தாட்டி நீ டிஸ்கஸ் பண்ணிப்பார். மேபி நான் தப்பாக இருக்கலாம், பட் என்னோட பிரெயின், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட நாலேஜ் இதுதான் சொல்லுது, திஸ் வில் பி த திங் அப்படின்னு. சரியா? அடுத்தது, ஸோ எஸ், ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்னடா 5 பேர் தானா? 3 தானே? 3 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ். ஐயா 30 செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சார் கேன் ஐ ரிவைஸ் ஆல் சிலபஸ் இன் தீஸ் டேஸ்? ஆன்சர் இன் இங்கிலீஷ் சார் ப்ளீஸ். Sir, can I revise all syllabus in these? All syllabus? The whole syllabus revision, it is very difficult in last 10-12 days. So better you can revise the most repeated topics which I have already shared in the video. Not in this video, my old videos. So most repeated, most important top 45 to 50 topics I have already shared. Go through and revise those topics and the MCQs based on those topics. That will definitely help you, okay, in the last minute, in last 10 days. All right, so I hope I answered your question, study boy. Right, so which of the following statements about the immune system are correct? The primary lymphoid organs, or that is the bone marrow and thymus, are sites where lymphocytes mature and become immunocompetent. The primary lymphoid organs, that is the bone marrow and thymus, correct, are sites where lymphocytes are mature and become immunocompetent. Okay. Secondary lymphoid organs, spleen, lymph nodes, small sites where lymphocytes encounter antigens and become activated. Okay, the spleen is a secondary lymphoid organ that filters blood and removes aged red blood cells. That is also correct. The thymus is responsible for the maturation of B lymphocytes, while the bone marrow தப்பு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டி ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. இதுவும் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுங்க, இதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? டி ஆப்ஷன் தப்பு. ஏன்? வெரி சிம்பிள். டீனாலே தைமஸ், டி செல்னாலே தைமஸ், விச் மீன்ஸ் மெச்சுரேஷன் எங்க நடக்கும் ஆஃப் டி செல்ஸ்? தைமஸ் நடக்கும். அண்ட் பி செல்ஸ் அப்படின்னாலே போன் மேரோ. பி செல்ஸ் மீன்ஸ் போன் மேரோ. ஸோ மெச்சுரேஷன் ஆஃப் பி செல்ஸ் எங்க நடக்கும்? போன் மேரோல. வெரி சிம்பிள். சரி, இந்த மாதிரி லாஜிக் நம்ம கனெக்ட் பண்ணி, நிமோனிக்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. All right, next question. ட்ரெயின் வந்துருச்சு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டியன் 4 3 3 3. எஸ் ப்ளீஸ், ஆன்சர் ப்ளீஸ். என்ன ஆன்சர் வரும்? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி, எல்லா கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிருங்க. உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு ஆன்சர் பண்ணிருங்க. கெப்பாசிட்டி. மூங்கு 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 தானே வரும். 2 3 4 5 6 7 8 9 10. ஹிந்தில सोंगा सर ट्रेन अनाउंसमेंट हिंदी சொல்றதா? यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 305443 चेन्नई सेंट्रल से कोयम्बतूर को जाने वाली
चेन्नई कोयम्बतूर एक्सप्रेस अभी कुछ ही देर में प्लेटफॉर्म नंबर 2 पर आने वाली है. क्रमांक नंबर प्लेटफॉर्म क्रमांक 2 पे आने वाली है அதான் சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் சொல்ல மாட்டாங்க, क्रमांक प्लेटफॉर्म क्रमांक 2 पे आने वाली है. டிங் டிங் டிங். பயணிகளின் 3 4 ஆச்சா 3 மூங்கிலே 3 தான். ஆமாம்மா 3 தான், நான் வளரிட்டேன். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 3 4 5 ஆங்கு. டோட்டல் லங் கெப்பாசிட்டி எவ்வளோ? 5200 ml. ஏன் 6000 சொல்லலாம், பட் இங்கே ஹையஸ்ட் அதுதான், அதனால தான் அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. சரியா? ஸோ அக்கார்டிங் டு தட் வி கேன் லைக் சூஸ் இட். ஸோ ஃபங்க்ஷனல் ரெசர்வ் வைட்டல் கெப்பாசிட்டி அப்போ எவ்வளோ வரும்? வைட்டல் கெப்பாசிட்டி 4000 வரும். ஏன்னா ஐசி அங்கே கொடுத்துருக்காங்க, ஐசியும் 3000 இருக்கு, விசி நம்மளோட 4000 இருக்கு. C4D2 C4D2 D2 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ D2 கண்டுபிடிச்சிட்டாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று எம்ஜிஆர் சென்ட்ரல் சார், நாட் சென்னை சென்ட்ரல். அப்படியா? எம்ஜிஆர் பல்கலைக்கழகம். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது புரிஞ்சது தானே? புரட்சி தலைவர் புரட்சி ஏற்படுத்தி விட்டு போயிட்டார். இந்த புரட்சி வந்து நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோமா? ஐ மீன் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமா? புரட்சி 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 எம்ஜிஆர், கிரேட் கிரேட் மேன், politician, actor, but he did good things to Tamil Nadu. So many good things to Tamil Nadu. He introduced midday meals in Tamil Nadu, where I saw that movie actually. ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆருக்கு கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கெட்டு போன சோறு கொடுத்து சாப்பிட சொல்லி, அதை சாப்பிடாம மறுபடியும் இப்போ அந்த ஸ்கூலுக்கு போய் ஆக்ஷன் எடுத்து நல்ல சாப்பாடாக கொடுத்தாங்க. ஸோ அதை மூவியில் காமிச்சாங்க, அண்ட் விச் இஸ் ஆக்சுவலி குட். அண்ட் 5 ரூபா அம்மாஸ் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா உணவகம், எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். 5 ரூபா யார் வேணாலும் கலெக்ட் பண்ணிடலாம், அங்கே போய் சாப்பிட்லாம். ஸோ யாரும் பசியோடு இருக்க மாட்டாங்க. அந்த பசி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இஸ் திஸ் ரியல்? எஸ், தட் இஸ் ட்ரூ ஒன்லி. ஓகே, மிட் டே மீல்ஸ் அப்படிங்கிறது காமராஜர் கொண்டு வந்தது யூனிஃபார்ம், அண்ட் மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தது நம்ம எம்ஜிஆர். மிட் டே மீல் ஸ்கீம் காமராஜர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். யாருமே வந்துட்டு ஏழை பணக்காரன் அப்படியெல்லாம் பார்க்காம எல்லாருமே ஒரே சமமாக இருக்கணும் ஐ மீன் ஸ்கூலில் அப்படிங்கிறதுக்காக. கல்வி வந்துட்டு சமம் அதிகாரம் கொடுக்கும் எல்லாத்துக்குமே, யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம். ரொம்ப நல்ல திட்டம் அது. ஓகே, பட் அதனால என்ன ஆகுது? யூனிஃபார்ம் காஸ்ட் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி இப்போது யூனிஃபார்முக்கே தனியாக காசு வாங்கிக்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில், விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங். யூனிஃபார்முக்கு தனியாக காசு கட்டு, அட்மிஷனுக்கு தனியாக அட்மிஷன் ஃபீஸுன்னு தனியாக கட்டு. எதுக்குடா? ஃபீஸ் தான் கட்டுறாங்களா, அப்புறம் எதுக்குடா அட்மிஷன் ஃபீஸ் தனியாக வாங்குறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கட்டுங்க, அட்மிஷன் ஃபீஸ் கட்டுங்க. பிடிக்கு தனியாக பிடி சார்ஜ். எதுக்குடா பிடி சார்ஜ்? ஸ்கூல்னால இதெல்லாம் கொடுக்கணும் தானே, அதுக்கு தானே ஃபீஸ் வாங்குறீங்க. இது தனியாக பிடி சார்ஜ் வேறு. ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சார்ஜுன்னு வாங்குறாங்க. ஏண்டா அதுக்கு தானே நீங்கள் வந்துட்டு சம்பளம் கொடுக்குறீங்க நர்ஸுங்களுக்கெல்லாம். நர்ஸுங்களுக்கு சம்பளம் நம்ம நர்சிங் சார்ஜ்லேருந்து நாங்கள் கொடுக்குற காசு இருந்தால் சம்பளமே கொடுப்பீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் பெட் சார்ஜுன்னு வாங்குறீங்க? ஓ, பெட்டுக்கு தனியாக கொடுக்குறீங்க பெட் சார்ஜு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு. போங்க, தெரியும் இல்லையா? யூனிஃபார்ம் ஃபீஸு 5K ஃபுல் செட் சார். ஃபுல் செட்னா அவ்வளோ 2 செட்டு தானே, 5000 ரூபா. என் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் போட்டு போகிறேன், நான் போத்தீஸில் போய் வாங்கிக்கிறேன்டா 300 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டு. போத்தீஸில் போய் 300 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கிக்கலாம், ஒரு பேண்ட் வாங்கிக்கலாம். 2 சேர்த்துனா ஒரு 1000 ரூபாய்க்கு 2 செட்டு வாங்கிக்கலாம், ஷர்ட்டு பேண்ட்டு. சொல்ல மிஞ்சி போனால் 2000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 5000 ரூபாய் எதுக்கு? ஃபார் 5K ஐ கேன் பை பிராண்டட் ட்ரெஸ். ஆப்வியஸ்லி அவங்க கொடுக்குற ட்ரெஸ் இத்து போன ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம அதை 5K பிராண்டட், எஸ் பிராண்டே வாங்கிக்கலாம், கரெக்ட். ஓகே, ஷூவே 5K. அப்படி என்ன ஷூ கொடுக்குறாங்க அவங்க? இரும்பு ஷூ கொடுக்குறாங்களா அவங்க?
என்ன ஆனாலும் பிஞ்சு போயிடாது. ஒரு வருஷம் கூட அது ஃபுல்லா போகாது. பிஞ்சு போயிரும். பெல்ட் கிழிஞ்சு பெல்ட் தனியா கழண்டு வந்துரும். சோல் போயிரும். ஷூக்கு முன்னாடி ஓட்டை விழுந்துரும். இதெல்லாம் இருக்குல்ல. அண்ணா டிஃபன் ஓகே. இட் இஸ் ரைட் ஆக்சுவலி. இட் இஸ் வெரி நைஸ் அம்மா பண்ணது. ஓகே. அம்மா பண்ணது இட்ஸ் லைக் ஜெயலலிதா, ஜெயா அம்மா. அம்மா வந்து நெறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஐ அடோர் ஜெயலலிதா. Because she is very, she did so many good things to Tamil Nadu. So many good things to Tamil Nadu. பார்க்கலாம் நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு next. In the standard cardiac cycle of 0.8 seconds, if the heart rate increases to 100 beats per minute, the duration of the diastole of the ventricle will approximately, okay. No sir, Kamarajan the food scheme start பண்ணாரு. மத்திய உணவு திட்டம், மதிய உணவு ஓகே. அப்போ சரி பண்ண முடியல. ஸோ எம்ஜிஆர் அகெயின் ரீஷெடியூல் பண்ணி தான் சத்துணவு திட்டம்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியா? ஓகே. கொஞ்சம் எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியல. ஓகேடா சரிடா சபரிஷ். தேங்க்யூ ஃபார் கரெக்டிங் மீ. ஓகே. பட் யூனிஃபார்மும் காமராஜர் தான் கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன். வேற யாரும் கொண்டு வந்தாங்களா? காமராஜர் தான் கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் ஸ்கீம். யூஆர் ஃப்ரம் ஆந்திரா பிரியதர்ஷினி. ஓகே. ஓ ஆந்திரால இருந்து தமிழ் கிளாஸ் கவனிக்கிறீங்க பிரியதர்ஷினி. ஓ மை காட், வாவ். நான் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேனா? ஆந்திரா வரைக்கும் நான் போயிட்டேனா? ஓகே. So in a standard cardiac cycle of 0.8 seconds, if the heart rate increases to 100 beats per minute, the duration of diastole of the ventricle will approximately decrease. சரியா? Decrease or increase? Decrease or increase? Duration will decrease na 100 beat per minute. 0.8 seconds தானா? 0.8 seconds தானே கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் கார்டியாக் சைக்கிள். அப்போ என்ன ஆகுது? 0.8 செகண்ட்ஸ்னா பிகம்ஸ் ரிமைன்ஸ். தப்பு. இன்க்ரீஸ். எஸ் தப்பு. இன்க்ரீஸ் தான் வரும். கரெக்ட் தான். The duration of the diastole of the ventricle will approximately, என்ன ஆகும்? Duration of the diastole approximately what will happen? See, இப்போ 0.8 seconds மேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? 100 பீட்ஸ் ஆகுது. அப்போ 72 பீட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 0.8 செகண்ட்ஸ் போட்டு பார்த்தா நம்மளுக்கு 60 செகண்ட்ஸ் வரும். கரெக்டா? 60 செகண்ட்ஸ் வரும். ரைட். ஸோ அந்த டைமில் நம்ம வென்ட்ரிகல்ஸ் எவ்வளோ, ஆரிக்கல் எவ்வளோ, அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். ஓகே. இதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? In a standard cardiac cycle of 0.8 seconds, if the heart rate increases to 100 beats per minute, the duration of the diastole of the ventricle will approximately increase, decrease, remain same or becomes 0. Clear? Increase is equal to remain same. இன்க்ரீஸ் எப்படி ஆகும்? ரிமைன் சேம் தானே இருக்கும். கரெக்ட் தானே? Sixty seconds. ஓகே. 1 minute. இந்த 1 minuteல நம்ம 0.8 செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த 60 செகண்ட்ஸ்ல 0.8 செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும்? 72 பீட்ஸ் வரும். அப்போ 100 பீட்ஸ் அப்படின்னா இந்த 0.8 செகண்ட்ஸ் என்ன ஆயிரும்? 0.8 செகண்ட்ஸ் 100 பீட் ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? பி ஆர் சி சார்? சியும் கிடையாது, ஏவும் கிடையாது. இட் ஷுட் பி பி. பட் நான் என்ன ஆன்சர் வருங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சீக்வென்ஸ் வைஸ் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஆன்சரை, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்,
டைம் டியூரேஷன். சரியா? டைம் டியூரேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் அப்படின்னு என்னது? ஃபாஸ்டர். ஸோ நம்மளோட ஹார்ட் பீட் வந்து 100 பீட்ஸ் பர் மினிட் அடிக்குது அப்படின்னா அங்க என்ன ஆகுது? ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 100 பீட்ஸ் 60 மினிட்ஸ், which means 60 divided by 100. சரியா? 60 divided by 100. If 60 divided by 100, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப வீக், ரொம்ப ரொம்ப வீக். சஞ்சித்துக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் மார்க்குன்னு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, 60 by 100 இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 60 by 100 நீங்கள் போட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. சரியா? எவ்வளோ வருதுன்னு பாருங்க. என்னாச்சு நிவேதா? You are visible, Niveta. Sir, I am from Mumbai, Borivali West, sir. But I am a Tamil girl. Oh, okay, Niveta. Oh, very nice. Borivali West. Borivali. Kandivali, Borivali. I have heard about that. நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். Okay, so what will happen when the heart rate increases to 100 beats per minute, the duration of the ventricle diastole will decrease, not increase. ஏன்னா time duration 0.8 seconds. Okay, so என்ன ஆகும்? Was 1.65 per second. 0.6. 1.65 எப்பரா வரும்? per second. ஓகே, இப்படி சொல்றியா? 0.6 ஆயிரும். 0.6 ஆர் யூ ஷூர்? நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டா? எங்கடா ஃபோன் இங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிடலாமா? கால்குலேட்டர் எங்கடா இருக்கு? புது ஃபோனில் கால்குலேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. இங்கே இருக்கு. கேல்சி எவ்வளோ? 60 டிவைடட் பை 100 பாரு, டிவைட் பை 100 0.6 அப்படின்னு என்ன ஆகுது? 0.8 செகண்ட்ஸுக்கும் கம்மி ஆகுது. அப்படின்னா எல்லாமே கம்மி ஆகும். விச் மீன்ஸ் என்ன ஆகும்? விச் மீன்ஸ் நம்மளோட டியூரேஷன் ஆஃப் டயஸ்டோல் ஆஃப் த வென்ட்ரிக்கல் வில் ஆல்சோ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதானடா முன்னாடியே நானும் சொன்னேன். தப்புன்னு சொல்லிட்டு என்ன யோசிக்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா? நான் யோசிச்சு இவ்வளோ கிளியரா சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? விபி edits, you are also from Maharashtra only. விபி edits, நீங்களும் மகாராஷ்டிரா தான். ஓகே, மகாராஷ்டிரா தான். எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சஞ்சித், எஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? யாரோ தமிழ்ல ஏதோ போட்டிருக்காங்க மேல. Total duration of cardiac cycle short ஆகும், அதனால predominantly of the expense of relaxation phase diastole. தெரியல, ஏதோ இங்கிலீஷில் போட்டிருக்கான். சரி, ஏதோ இங்கிலீஷில் போட்டிருக்கான். எனக்கு ஒரு சில வார்த்தைக்கு மீனிங் எனக்கு புரியல. ப்ரிடாமினென்ட்லின்னு என்ன எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி, நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சருக்கே இங்கிலீஷ் ஒழுக்கமாக பேச தெரியாது. சரியா? அப்படி ஸ்கூலில் படிச்சுட்டு நான் வந்திருக்கவன். ஸோ என்னோட இங்கிலீஷும் ரொம்ப ரொம்ப வீக். மை இங்கிலீஷ் புவர் ஒன்லி. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும் இங்கிலீஷ். நான் ரீட் பண்ணி இங்கிலீஷை நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். சரியா? ஸோ சார், ஐ ஹாவ் ஒன் டவுட், நாட் இன் நீட் பட் மெடிக்கல் ரிலேட்டட் சார். கேளுடா, எனக்கு தெரிஞ்சா நான் ஆன்சர் பண்ணுறேன். சரியா? தெரிலினா நான் டாக்டர் போய் பாருன்னு சொல்லிடுவேன். ஓகே, முன்கூட்டியே அதுக்குமே எனக்கு மீனிங் தெரியலையே. ஐயோ, எனக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஐயோ ஹிந்தியும் தெரியல. எனக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு? நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிடாதீங்க, நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ரெஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. என்னது? தெல்ல தெல்லைவா என்னது? தெல்ல தலைவா ஆங்க, தெல்ல தெளிவாக. ஓகே,
வணக்கம் மெருள், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். சரியா சார்? கேன் யூ டெல் re-NEET difficulty level? Very difficult. re-NEET difficulty level very difficult. Very very difficult. Very 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 difficult. re-NEET difficulty level. பேப்பரே பார்க்கல, அதுக்குள்ள re-NEET difficulty level கேட்குறேன். டிஃபிகல்ட்டாக நான், பட் என்னோட கெஸ்ஸிங் அப்படிதான். மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட் லெவலில் வரட்டா கண்ணா, சரியா? ஓகே, என்னடா கேள்வி கேட்ட சபரீஷ்? எங்க இருக்கு? எங்கடா கேட்ட சார்? செரோஃப்ளோ டு, ஏன்டா இதெல்லாம் நீ கூகுள் கேட்டாலே சொல்லுமேடா, இதெல்லாம் எங்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின் பாரலாமா? டேய், எனக்கு நான் ஒன்று சொல்றேன். எனக்கு மெடிசின் பேர், கம்பெனி பிராண்ட் நேம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாதுடா. காம்போசிஷன் தான் எனக்கு தெரியும், சரியா? இஃப் யூ கிவ் மீ த மாலிக்யூல் நேம் ஒரு காம்போசிஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்றேன் அதுக்கு என்ன பண்ணுன்னு. பிராண்ட் நேம் எனக்கு தெரியாது, ஏன்னா புதுசு புதுசாக பிராண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஃபார்மா கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த பிராண்ட், பட் ஐ எம் அவேர் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ டெல் மீ த காம்போசிஷன் ஆர் மாலிக்யூல், ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் அது என்னது அப்படின்னு, சரியா? ஓகே. ஓகே சரி, 142 சரியா? 142. என்னடா, நான் பார்த்துருக்கேன் ஆஸ்துமா பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதான் சொன்னேன் மெருள். இன்ஹேலர் சார், அது மவுத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது. சரி, இப்போ என்ன உன் கேள்வி என்ன? வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? The last 10 days, how many mock tests to write? As many as possible. As many as possible. Okay, minimum 10. At least daily ஒரு நாச்சு எழுது. Okay, what is the answer for this question? 142. So இதுக்கு முன்னாடி என்ன ஆன்சர்? இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பி. ஓகே, பிரீதிங் ட்ரபிளோட மெக்கானிசம் என்னன்னு கேட்டியா? ஓகே, ஆஸ்துமா இஸ் அன் அலர்ஜிக் ரியாக்ஷன், சரியா? ஜென்ரலி ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஸோ சொல்கிறேன், வெயிட் பண்ணு. ஓகே, என்னடா பேசுற டே விபி எடிட்ஸ்? Which of the following is a characteristic feature of hemichordata? Stomachord in the collar region, closed circulatory system, internal fertilization, presence of notochord, which is a characteristic feature of hemichordata. Which is a characteristic feature? Okay. Chelakuti e, chelakuti e, chelakuti e, chelakuti e. Okay, which of the following is a characteristic feature of hemichordata? Presence of notochord, stomochord in the collar region, closed circulatory system, or internal fertilization?
The correct answer for this question is presence of notochord varadu. Stomachord in the collar region is a correct answer. Stomachord in the collar region is a correct answer. சரி, அடுத்த கேள்வி. Answer please. Answer please. The Roquefort cheese are ripened by growing a specific prokaryote on them. Okay, specific prokaryote on them, which gives them a particular flavor. Okay. Toddy, a traditional drink of some parts of southern Africa, is made by fermenting saps from palms. Sorry. The dough, which is used for making food such as dosa and idli, is fermented by yeast. Okay. Statins produced by bacteria Monascus purpureus have been commercialized as blood cholesterol lowering agent. Okay. இதுல எத்தனை இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுல எத்தனை கரெக்ட்? The Roquefort cheese are ripened by growing a specific prokaryote on them, which gives them a particular flavor. Toddy, a traditional drink of some parts of southern Africa, is made by fermenting sap from palms. The dough, which is used for making foods such as dosa and idli, is fermented by yeast. Statins produced by the bacterium Monascus purpureus have been commercialized as blood cholesterol lowering agent. Acetobacter aceti, a bacterium, produces acetic acid. How many of this statement is incorrect?
Okay, this is correct. Correct. Toddy is a traditional mildly alcoholic beverage. Okay, correct. Idum correct. The dough which is used to making food as dosa and idli fermented by the yeast. Yes, fermented by yeast or bacteria. Okay, fermented by yeast or bacteria. Okay, yeastum present ஆயிருக்கும் but bacteria அது நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ணணும் but still fine. அதுக்கப்புறம் statins produced by the bacteria Monascus purpureus. Statins produced by the bacteria Monascus purpureus have been commercialized as blood cholesterol lowering agent. Acetobacter aceti, a bacterium produces acetic acid. These two statements are correct or incorrect? இது again question வருதுல sir AB wrong. AB wrong. Ah. The Roquefort cheese are ripened by growing a specific prokaryote on them, which gives them a particular flavor. Toddy, a traditional drink of some part of southern Africa, is made by fermenting sap from palms. This statement, both 1 and 2, this statement is true or incorrect? Correct or incorrect? How many statements are incorrect? Incorrect கேட்டிருக்காங்களா சரி fungus is not a prokaryote கரெக்டா fungus is not a prokaryote fungus வரும் அதனால இங்க தப்பு சரியா fungus is not a prokaryote ஓகே ஃபங்கஸ் யூஸ் பண்ணுவாங்க ரைட் ரைட் அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட்டு பி கரெக்ட் தான் ஓகே ஸோ நம்மளோட ஏ தப்பு இங்கே டோ இஸ் ஃபர்மெண்டட் பை த பாக்டீரியா ஓகே ஈஸ்ட் ஸ்டேட் இஸ் ப்ரொடியூஸ் பை த பாக்டீரியம் இது கரெக்டு இது இன்கரெக்டு அசிட்டோபாக்டர் அசட்டி பாக்டீரியம் ப்ரொடியூசஸ் அசிட்டோபாக்டர் அசிட்டி அசிட்டிக் ஆசிட் கரெக்ட் தானே இது ஏன் தப்பு வருது சரி மூளை வேலை செய்ய மாட்டேங்குது ஐம் நாட் மை பிரெயின் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி பிரச்சனை வருது ஐ நீட் some problem I have my mind is not working I can't take I cannot continue this session சரியா நம்ம 9 o'clock மீட் பண்ணலாம் I cannot continue this session like this we'll meet by 9 o'clock I will answer this question அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் because my brain is not working properly I'm drained and I'm exhausted right now okay I'm drained and exhausted okay I'm drained and exhausted அதனால ஐ வில் பி யூனோ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் நம்ம கிளம்பிடலாம் பிகாஸ் 9 o'clock நம்ம மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம்
Why? Because I am not, in a condition to take further, class. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்கரெக்ட். இங்கே இன்கரெக்ட் விஷயம் என்னது? நம்மளோட ப்ரோகாரியோட். ஏன்னா இங்கே என்ன வரும்? நம்மளோட ஃபங்கஸ் வரும். ரெண்டாவது இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்? சதர்ன் ஆஃப்ரிக்கா கிடையாது, சதர்ன் இந்தியா. சரியா? சி இதுவும் இன்கரெக்ட். ஏன்? ஏன்னா ஃபர்மெண்டட் பை பாக்டீரியா, ஈஸ்ட் கிடையாது. சரியா? டி என்னது? இதுவும் இன்கரெக்ட். ஏன்? ஏன்னா நம்மளோட மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பாக்டீரியம், இட் இஸ் அ ஈஸ்ட். ஈஸ்டா ஃபங்கஸா? வாட் இஸ் தட்? சாரி, ஈஸ்ட், ஆர் வி கேன் சே ஃபங்கஸ். அதுக்கப்புறம் இ, இது மட்டும்தான் என்னது? கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் என்னது? கரெக்டு. அசிட்டோபாக்டர் அசிட்டிக் ஆசிட், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. விச் மீன்ஸ் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் 5 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. இது எல்லாமே என்னது? தப்பு. சரியா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், விச் மீன்ஸ் ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா சார்? could you please explain the mechanism of breathing? ரித்து ஹாசினி, மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்கா? சரி, நான் அந்த வீடியோ உனக்கு நான் ரெஃபர் பண்ணி விடுறேன். சால்சாக்கா சப்போர்ட் நீடட் ஃபார் மீ. கண்டிப்பாக அபி, நெவர் ஃபர்கெட் த ஜீரோஸ் ப்ராஃபிட் என்ன. ஓகே, ரைட். 9 வரமாட்டியா? சரி, ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். வில் கண்டினியூ திஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? வில் கண்டினியூ this in the next class, or we can have a new set of questions in the next class. 9 மணிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 9 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம். சரியா? 9 மணிக்கு மீட் பண்ணலாம். see the medicine, okay, நான் அந்த பிராண்ட் நேம் செக் பண்ணி பார்த்தா ஒரு 2 காம்போசிஷன் இருந்துச்சு. okay, that actually the composition why they are giving is to, it's a dilators. நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்குல்ல, அதை டைலேட் பண்ணும், ஸோ தட் பேசேஜ் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ டைலேட், நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை டைலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இது. ஃபியூ மினிட்ஸ் இட் வில் டேக் டைம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் இமீடியட்டாக அதுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். சரியா? இட் வில் டேக் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஃபார் த ரிலீஃப், பட் அதுக்கப்புறம் அது சரியாயிரும். ஓகே, that's the role of that particular, what is that called, inhaler. Okay, சரியா? உங்களுக்கு ஓகேன்னா 9க்கு வாங்க. 9 கண்டிப்பா இருக்கு. அனிமல் கிங்டம், அதுக்காக தான் நான் எனர்ஜி சேவ் பண்றேன். சரியா? தட் இஸ் வை ஐம் லீவிங் நவ், பிகாஸ் ஐ வாண்ட் டு சேவ் எனர்ஜி ஃபார் 9 o'clock செஷன், பிகாஸ் 9 o'clock செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 9 o'clock செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அனிமல் கிங்டம் ரொம்ப முக்கியம். சரியா? தட் இஸ் த ரீசன் ஐ ஆம் கோயிங் டு கம் பை 9 o'clock. அனிமல் கிங்டம் பார்ட் 2 இருக்கு அதுக்காக. சரியா? ஸோ 9 o'clock நான் வந்துடுவேன். மறக்காம நீங்க 9 o'clock வந்துருங்க. I am saving my energy, today's energy, just for that 9 o'clock class, because 9 o'clock class நான் கண்டிப்பா எடுக்க போறேன், and that is why I'm leaving now. So yeah, that is why I'm leaving now, because I'll get 1 hour gap in between, so that I can relax and I can get some energy. Because with this energy my brain is not working. You see how many errors I'm making, so I don't want to make any further mistake or error in the class, so I just want to drop it now. Okay, I want to refresh myself, so that I can come back again with a fresh mind by 9 o'clock. சரியா? ஸோ 9 o'clock மீட் பண்ணலாம். எதுக்காக? அனிமல் கிங்டம் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 2 நம்ம 9 o'clock இருக்கு. எஸ், இல்லடா, எனக்கு நல்லா தான்டா இருக்கு. ஆக்சுவலி சென்னையெல்லாம் போயிட்டு மாற்றி மாற்றி வந்ததுனால ஃபீவர் லைட்டாக வந்துச்சு. ஸோ ஃபீவர் வந்தாலே கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆயிடல. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குடா. நான் என்னடா பண்ணுறது? நம்ம உயிரோட இருக்கிறதே தப்பு தான், as per according to nature, but what to do. சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் ஹோம்ஒர்க். ஓகே, பேலன்ஸ் என்னது? பேலன்ஸ் ஹோம்ஒர்க், பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, அடுத்த 45 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். 45 கொஸ்டின் பேலன்ஸ் இருக்கிறது மேபி ஹோம்ஒர்க். ஓகே, கிளியர்?
Bye bye. Okay, see you in the next class. See you by 9 o'clock. Okay, 9 o'clock நம்ம மீட் பண்ணலாம். லீடர் போர்டு வேணுமா? The leaderboard, Sanjit Krishnan out of 28, 23 questions, and Vidyashree out of 29, 22 questions, and Dr. Niveta out of 23, 20 questions. சரியா? அதுக்கப்புறம் டாப் 10 11ல இருக்கிறது இதுதான். முகமது சுஹேல், மெடிக்கோ, யாழு, அப்சானா, அக்ஷயா, அன்னோன், வாசுகி, பொன்னச்சையா, தவனேத்ரா, அன்ஃபார்ச்சுனேட் லக்கி கேர்ள், சபரிஷ் முத்துவேல், ரோஷினி, திவ்யா, ஆதி நவி, கே ஜோதி, blah 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 blah. சரியா? So this is what it is. Okay. சரியா? So see you. Okay, see you in the next class. 9 o'clock மறந்துடாதீங்க. ஷார்ப் 9 o'clock நான் வந்துடுவேன்.